Praise the Lord. Hallelujah. நாம் யாவரும் எழுந்து நின்ற ஆண்டவருடைய சமூகத்திலே கர்த்தரை ஆராதிப்பதற்கு ஆயத்தப்படுவோம். கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். கரங்களை உயர்த்தி, எங்கே 2 அல்லது 3 பேர் என் நாமத்தினாலே கூடுகிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவிலே நான் இருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார். இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பார். வாரும் ஐயா போதகரே, வந்தம்மிடம் தங்கீரும். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியை, உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன். வாரும் ஐயா போதகரே, வந்தம்மிடம் தங்கீரும். சேரும் ஐயா பந்திதனில், சேரும் ஐயா பந்திதனில். சிறியவராம் எங்களிடம், சிறியவராம் எங்களிடம். வாரும் ஐயா போதகரே, வந்தம்மிடம் தங்கீரும். விடிவெள்ளி நட்சத்திரமே, வழி நடத்தும் விண்மீனே, யோசனையில் பெரியவரே, செயல்களில் வல்லவரே, ஆலோசனையில் ஆச்சரியமானவரே, எங்கள் பரிசுத்தரே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, நான் இருப்பேன் நடுவில் என்றே நாயன் முன்னாமம் நமஸ்கரிக்க. நான் இருப்பேன் நடுவில் என்றே நாயன் முன்னாமம் நமஸ்கரிக்க. தாமதம் ஏன் தயை புரிய, தாமதம் ஏன் தயை புரிய. தற்பரனே நலம் அருள்வார், தற்பரனே நலம் அருள்வார். வாரும் ஐயா போதகரே, வந்தம்மிடம் தங்கீரும். நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன். நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்வோம். உந்தன் மனை திருச்சபையை உலகமெங்கும் வளர்த்திடுவார். உந்தன் மனை திருச்சபையை உலகமெங்கும் வளர்த்திடுவார்.
பந்தமர பரிகரித்தே, பந்தமர பரிகரித்தே, பாக்கியமளி தம்மையாண்டருள்வார், பாக்கியமளி தம்மையாண்டருள்வார். வாரும் ஐயா, கரங்களை உயர்த்தி தாகத்தோடு கேட்போம். தங்கீரும் சேரும் ஐயா பந்திதனில், பந்திதனில் சிறியவராம் எங்களிடம், சிறியவராம் எங்களிடம். வாரும் ஐயா போதகரே, வந்தம்மிடம் தங்கீரும். வந்தம்மிடம் தங்கீரும். கரங்களை தட்டி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனாகிய கர்த்தாவே, நான் அவர்கள் நடுவிலே உலாவி அவர்கள் நடுவிலே வாசமாயிருப்பேன் என்றவரே, எங்கள் நடுவிலே நீர் தங்கி இருப்பதற்காக, எங்களை வழி நடத்துவதற்காக, எங்களை ஏந்தி சுமந்து தப்புவித்துக் கொண்டிருப்பதற்காக, உம்முடைய கிருபையினால் உம்முடைய வலது கரத்தினால் எங்களை தாங்குவதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய மகிமையை விளங்க பண்ணும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் கர்வம். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமென். இந்த உலகத்தின் சூழ்நிலைகள் ஒரு மனிதனை சந்தோஷமாக வைக்கலாம், ஆனால் எப்பொழுதும் சந்தோஷமாக வைக்க முடியும் என்றால் அது தேவனுடைய பிரசன்னம் மாத்திரம்தான். உலகத்திலே நாம் காண்கிற பொருட்கள் எல்லாம் அழிந்து போகும். ஆந்திராவிலே விஜயவாடா என்ற ஒரு இடம் இருக்கிறது. செய்தித்தாள்களிலே பார்த்திருப்பீர்கள். அங்கே கடந்த பல நாட்களாக வெள்ளம் சூழ்ந்து அப்படியே நிற்கிறது. 6 அடி 7 அடிக்கு மேலே வீடெல்லாம் முங்கி அப்படியே வீட்டில் வெள்ளம் ஒரு வாரத்திற்கு மேலாக நின்று கொண்டிருக்கிறது. இன்னும் தண்ணீர் வடியவில்லை. யோசித்து பாருங்கள், அவர்கள் எத்தனை வருடமாய் சேமித்து வைத்த காரியங்கள், எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதெல்லாம் அழிந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து கொண்டிருக்கிறது. அவருடைய இருதயம் என்ன பாடுபடும் யோசித்து பாருங்கள். அங்க இருக்கிற தேவ பிள்ளைகளுடைய நிலைமைகள் என்ன? ஒரு தேவ மனிதர், கர்த்தருடைய ஊழியர், மிகவும் அருமையான எனக்கு ஒரு நண்பர். அவர் இந்த அழிவிலும் கூட அவர்கிட்ட பேசுறதுக்கே நமக்கு பயமா இருக்குது, எப்படி பேசுறதுன்னு. ஆனால் இந்த சூழ்நிலை, அவர் வீடும் மிதந்து கொண்டிருக்கிறது, தன்னுடைய சகோதரர் வீட்டில் இருக்கிறார். இந்த சூழ்நிலையில் கூட அவர் முதல்ல பேசும்போது எப்படி பேசுவாரோ அதே உறுதி பேச்சிலே, அதே விசுவாசம், அதே நம்பிக்கை, அதை அவர் பரிசுத்த ஆவியானவர் அவர் மூலமாக அதை அந்த நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறார். நான் ஆச்சரியப்பட்டு போனேன். அதுதான் உண்மையான விசுவாசம். பக்கத்தில் சொல்லுங்க, அதுதான் உண்மையான விசுவாசம். எது எது இருந்தாலும் இல்லாட்டியும், இருந்தது எது போனாலும், நம்ம நினைச்சது எது கிடைக்கலனாலும், நம்ம ரொம்ப விரும்பி வச்சிருந்தது நம்ம விட்டு தொலைஞ்சு போனாலும், அவர் மேல இருக்கிற நம்பிக்கையை விடாம இருக்கிறோம் பாருங்க, அதுதான் விசுவாசம். ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்தை தான் கர்த்தர் விரும்புகிறார். எத்தனை பேர் இன்றைக்கு அப்படிப்பட்ட விசுவாசத்தோடு கர்த்தர் ஆராதிக்க ஆயத்தமா இருக்கிறீங்க? நல்ல கையை தட்டி. அதான் வேகம் சொல்லுகிறது, பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளை நாடுங்கள். அதை தாவீது உணர்ந்தபடியினால் தான் என்ன பாடினார் அந்த வனாந்தரத்தில்? ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது. என்னோட சொல்ல முடியுமா? ஆண்டவரே, என் உயிரை பார்க்கிலும், என் வாழ்க்கையை பார்க்கிலும் உங்க கிருபை வேண்டும் ஆண்டவரே. எத்தனை பேர் விரும்புறீங்க? இந்த வாழ்க்கை கடந்து போகும், ஆனால் அவருடைய கிருபை பரலோகம் வரை நம்மை கொண்டு போய் சேர்த்து நித்திய ஜீவனை நமக்கு கொடுக்கும். நல்ல கைகளை தட்டி, உம் கிருபை எனக்கு போதுமையா,
சொல்லுங்க. வேறொன்றும் எனக்கு வேண்டாமையா. ஒவ்வொரு அடியை உணர்ந்து கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் இருதயத்தில் பேசுகிற வசனத்தை அப்படியே தியானித்து கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவரை பாடி கொண்டாடுவோம். கிருபை எனக்கு போதுமையா, வேறொன்றும் எனக்கு வேண்டாமையா. உம் கிருபை எனக்கு போதுமையா, வேறொன்றும் எனக்கு வேண்டாமையா. கிருபை 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 கிருபை. உம் கிருபை எனக்கு போதுமையா, வேறொன்றும் எனக்கு வேண்டாமையா. நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையை, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவைகள் காலைதோறும் புதிதாயிருக்கிறது. சூழ்நிலை மாறினாலும் மாறாதது தேவனுடைய கிருபை. நிர்மூலமாகாமல் இம்மட்டும் காத்ததும் அப்பாவும் கிருபைதானே. நிர்மூலமாகாமல் இம்மட்டும் காத்ததும் அப்பாவும் கிருபைதானே. சூழ்நிலை எல்லாம் மாறின போதும் காத்ததும் கிருபைதானே. சூழ்நிலை எல்லாம் மாறின போதும் காத்ததும் கிருபைதானே, காத்ததும் கிருபைதானே. உம் கிருபை எனக்கு போதுமையா, வேறொன்றும் எனக்கு வேண்டாமையா. சொல்லுவோம். உம் கிருபை எனக்கு போதுமையா, வேறொன்றும் எனக்கு வேண்டாமையா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனது உருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு காத்திரு. மலைகள் எல்லாம் விலகின போதும் விலகாவும் கிருபைதானே. மலைகள் எல்லாம் விலகின போதும் விலகாத கிருபைதானே. மனிதர்கள் எல்லாம் மாறின போதும் மாறாத கிருபைதானே. மனிதர்கள் எல்லாம் மாறின போதும் மாறாத கிருபைதானே, மாறாத கிருபைதானே. உம் கிருபை எனக்கு போதுமையா, வேறொன்றும் எனக்கு வேண்டாமையா. பாடுவோம். உம் கிருபை எனக்கு போதுமையா, வேறொன்றும் எனக்கு வேண்டாமையா. கிருபை. கைகளை உயர்த்தி கைகளை விரித்து கிருபை கிருபை கிருபை. ஓ, அவருடைய கிருபை அதிசயமாய்
என்னை இம்மட்டும் நடத்தியதும் அப்பாவும் கிருபைதானே. அதிசயமாய் என்னை இம்மட்டும் நடத்தியதும் அப்பாவும் கிருபைதானே. ஜீவனுள்ள நாளெல்லாம் உம்மை போற்றி பாடுவே, கிருபையை பாடிடுவே. ஜீவனுள்ள நாளெல்லாம் உம்மை போற்றி பாடுவே, கிருபையை பாடிடுவே, கிருபையை பாடிடுவே. உம் கிருபை எனக்கு போதுமையா, வேறொன்றும் எனக்கு வேண்டாமையா. உம் கிருபை எனக்கு போதுமையா, வேறொன்றும் எனக்கு. கிருபை கையை விரித்து ரிபா லபா ரது ரனா மனா கர துரலா ஷபா ரபா தரனா மனா மரபா துர கல வர துரனா மனா மர துரலா பலபா ரபா. தேவ கிருபை, ஓ grace of God, everlasting loving grace of God, the loving kindness of God is filling you today. கர்த்தருடைய கிருபை உங்களை மூடிக்கொண்டிருக்கிறது. கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். கிருபை 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 கிருபை. டாடி கொடுங்கப்பா. ஓ கிருபை 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 கிருபை. வலது கரத்தை உயர்த்தி உம் கிருபை எனக்கு வேறொன்றும் எனக்கு. அப்படியே கைகளை விரித்து, அன்றைக்கு போவாசுடைய வயல் நிலம் ரூத்துக்கு தற்செயலாய் நேரிடவில்லை, தெய்வ செயலாய் நேரிட்டது. அதே போலத்தான் பரம போவாசாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சமூகம். அந்த போவாஸ் எப்படி ரூத்தை கவனித்தானோ அதை பார்க்கிலும் அதிகமாக உங்களையும் என்னையும் போஷிக்க அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ரெண்டு கைகளையும் பரத்திற்கு நேராக விரித்து அப்படியே கேளுங்க. ஆண்டவரே, உங்க கிருபையினால எங்களை நிரப்புங்கப்பா. ஓ, நிரப்பிக் கொண்டிருக்கிறார். தேவனுடைய ரகசிய செயல் உங்கள் கூடாரத்தின் மேல் இறங்குகிறது. என் கிருபை உனக்கு போதும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படும். நல்ல கைகளை தட்டி, ஓ ஹல்லேலூயா. அவர் எப்படிப்பட்டவராம்? அவர் ஒரு நாள் மாத்திரம் நம்மை நடத்துறவர் இல்ல. எப்ப நடத்துவாரு? நித்தமும் நடத்துவார். பக்கத்துல டெய்லி. ஆமென். டெய்லி. ஹல்லேலூயா. டெய்லி, தினமும் நடத்துவார். தினமும் ஃப்ரெஷ்ஷான கிருபையை தந்து, புதிய கிருபையை தந்து. சில பேருக்கு சாப்பாடு சூடா இருந்த அந்த ஆவி பறக்க தான் சாப்பிடுவாங்க. சில பேர் கொஞ்சம் ஆறுனாலும் அந்த ஃப்ரெஷ்னஸ் போயிடுது. எப்படியோ, ஆனால் ஃப்ரெஷ்ஷா இருப்பதில் ஒரு மகிமை இருக்கதான் செய்கிறது. அதே போல் தான் ஆண்டவருடைய கிருபை அந்த அதிகாலை நேரத்தில் நம்ம இறங்கி கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளுக்கும் வேண்டிய கிருபை. பழைய செல்ல மன்னாவை கொடுத்து ஒரு வாரத்துக்கு ஸ்டாக் வச்சுக்கோன்னு அவர் சொல்லலை. டெய்லி வா, காலையில் டெய்லி என்னை நோக்கி பாரு, டெய்லி நான் உனக்கு ஏற்கனவே கொடுப்பேன் அப்படின்னு இருக்காரு. ஆமென். அப்படிப்பட்ட கிருபையினால் கர்த்தர் நம்மை நிரப்பி எப்படி நடத்தினாராம் இஸ்ரவேல் மக்களை 40 வருடம் கர்த்தர் அவர்களை நித்தமும் நடத்தினாரு.
ஏசாயா 58 இப்படியாக வாசிக்கிறோம், கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி, எல்லாரும் சொல்லுவோமா, நித்தமும் நடத்தி, இதுவரைக்கும் நம்மை நடத்தினார். நம் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினம் உள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். நம்புறவங்க கையை தட்டி அல்லேலூயா என்னோட சேர்ந்து சொல்லுவோம், நான் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். ஆகாருக்காக ஆண்டவர் ஒரு நீரூற்றை திறந்தார். லகாய் ரோகி, நீர் என்னை காண்கிற தேவன் என்று அவள் பெயரிட்டாள் ஆண்டவருக்கு. அந்த கிணறு, அந்த ஊற்று எத்தனை ஆயிரம் வருடங்கள், பல்லாயிரக்கணக்கான வருடங்கள் தாண்டியும் இன்றைக்கும் அந்த ஊற்று இருக்கிறது. ஆமென். பாடுவோமா? அதை போலத்தான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். நாம் இறந்து போன மரித்த ஒரு தெய்வத்தை அல்ல, உயிரோடு இருக்கிற தெய்வத்தை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டான், துதிப்போரை கைவிட மாட்டான். சந்தோஷமா பாடுவோம். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார், உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். பாடும்போதே அவர் கிருபை, அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால் கிருபை பெருகிக் கொண்டிருக்கிறது. நுகத்தடி விரல் நீட்டை போக்கி நிபச்சொல்லை நடு நின்று நீக்கி. நுகத்தடி விரல் நீட்டை போக்கி நிபச்சொல்லை நடு நின்று நீக்கி. கிருபை என்னும் மதிலை பணிவார், உன்னை சுற்றிலுமே உயர்த்தி பணிவார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார், உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போம். துதிப்போரை
கைவிட மாட்டா, துதிப்போரை கைவிட மாட்டா. அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விழாது. அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விழாது. சொன்னதிலும் அதிகம் செய்வா, உன்னை நன்றியுடன் பாடச் செய்வா. தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். நல்லா துதிப்போ. உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்துவார், வறட்சியில் தீரட்சியை. கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி வறட்சியில் தீரட்சியை தருவார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார், உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போ. உயிரோடு இருக்கிறவர் துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார். நல்ல கைகளை தட்டி. எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அந்த எரிகோவை அவர்கள் சுதந்தரிக்க வேண்டும். ஆனால் அந்த 6 பஸ் போனால் எவ்வளவு அகலம் இருக்குமோ அவ்வளவு அகலமான மதில் சுவராக அது இருந்ததாம். அப்படிப்பட்ட மதில் சுவரினால் அந்த எரிகோ பட்டணம் சூழப்பட்டிருந்தது. எப்படி அதை சுதந்தரிக்க முடியும்? உள்ளே கொடிய மனிதர், பலவான்கள் எல்லாம் இருக்கிறார்கள். எப்படி சுதந்தரிக்க முடியும்? ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுத்துட்டாரு. யாருக்கு? யோசுவாக்கு. என்ன வாக்கு கொடுத்தார்? நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உனக்கு கொடுப்பேன்னு சொல்லல, கொடுத்தேன்னு சொன்னார். பக்கத்து சொல்லுங்க, கொடுத்தேன். கொடுப்பேன்னு சொல்லல, கொடுத்துட்டேன் அப்படின்னாரு. நீ காலை எடுத்து வைக்க வேண்டியதுதான் பாக்கி, நீ அதை கிளைம் பண்ணிக்கலாம், அதை சுதந்திரத்துக் கொள்ளலாம் என்று சொன்னார். இது எப்படி சாத்தியம் என்று யோசித்து பார்த்திருப்பார்கள். சுத்தி சுத்தி வந்தாங்க எரிகோ மதிலை. அப்பெல்லாம் யோசிச்சிருப்பாங்க, என்னடா இது பைத்தியக்காரத்தனமா இருக்குது, இவ்வளவு பெரிய மதிலை சுத்தி சுத்தி வர சொல்றாரு அப்படின்னு சொல்லி. 7வது நாள் அவர்கள் பலத்த துதி சத்தத்தோடு ஆர்ப்பரித்தார்கள். அப்பொழுது அலங்கம் இடிந்து விழுந்தது. அதனுடைய ரகசியம் என்ன? தொடர்ந்து துதி செய் மனமே. உங்களுடைய வாழ்க்கையிலும் எரிகோ மதில் போன்ற விழ முடியாத, அதாவது ஜெயிக்க முடியாத போராட்டங்கள், நம்மால் மேற்கொள்ள முடியாத சூழ்நிலைகள் காணப்படும் என்றால் இன்றைக்கும் கூட வலது கரத்தை உயர்த்தி நாம் ஒப்பு கொடுப்போமா? நம்முடைய விசுவாசத்தை விட்டு விடாதபடி தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார். நம்புறீங்களா? துதிப்போரை கைவிட மாட்டார், விசுவாசியை கைவிட மாட்டார். நம் குடும்பங்களை அப்படியே வலது கரத்தை உயர்த்தி பாடுவோமா? விசுவாசியை கைவிட மாட்டார், உங்கள் பிள்ளைகளை கைவிட மாட்டார், உங்கள் ஊழியத்தை கைவிட மாட்டார், நம் சபையை கைவிட மாட்டார், உங்கள் தலைமுறையை கைவிட மாட்டார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதி
கைவிட மாட்டார். துதிப்போரை எல்லா கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திரு. பக்கத்தில் சொல்லுங்க, கர்த்தருக்கு காத்திரு. திடமனதாயிருந்து, சோர்ந்து போய் இல்லை, திடமனதாயிருந்து கர்த்தருக்கு காத்திரு. பாடுவோமா? காத்திரு, நீ காத்திரு, பொறுத்திரு, கொஞ்சம் பொறுத்திரு, அவர் மேல் நம்பிக்கையாயிரு, காரியம் வாய்க்கும். இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தாரா? நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தாராம். நம்ம ஊரில் சில ஆட்கள் எப்படி தீமை செய்யலான்னு சுற்றி திரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. காலையில் எந்திரிச்சா யாரை இன்னைக்கு காலி பண்ணலான்னு, நம்ம ஆண்டவர் காலையில் எழும்புனா யாருக்கு நன்மை செய்யலான்னு சுற்றி திரிந்தாராம். அதைத்தான் அவர் வெளிப்படுத்தினார். காணா ஒரு கல்யாணத்திலே அந்த திராட்சை ரசம் குறைவுபட்டு தண்ணீரை, அந்த சூழ்நிலையிலே தண்ணீரை திராட்சை ரசமாய் அவர் மாற்றினார். அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நாளும் ஒரு நன்மையை செய்து நம்மை வழி நடத்துவார். எப்பொழுது செய்வார்? எல்லாரும் போய் சொன்னாங்க மரியாள்கிட்ட, அவர்கிட்ட கொஞ்சம் சொல்லுங்க எல்லாம் தீர்ந்து போச்சுன்னு. அவர் போய் சொன்னாங்க அவர்கிட்ட. அப்போ சொன்னார், இட் இஸ் நாட் யுவர் பிஸ்னஸ். நான் தேவன், என்னுடைய வேலை வரும்போது நான் அற்புதம் செய்வேன். நம்புறவங்க கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? கர்த்தர் சகலத்தையும் அதினதின் காலத்தில் எப்படி செய்திருக்கிறாராம்? அதினதின் காலத்தில், அப்பாயிண்டட் டைம், நேர்த்தியாய் அவர் செய்வார். பாடுவோம். இந்த பாடலின் ஒவ்வொரு அடியும் ஒரு வாக்குத்தத்தமாக இருக்கிறது. காத்திரு, நீ காத்திரு, பொறுத்திரு, கொஞ்சம் பொறுத்திரு, அவர் மேல் நம்பி. காத்திரு, நீ காத்திரு, பொறுத்திரு, கொஞ்சம் பொறுத்திரு, அவர் மேல் நம்பிக்கையாய் நன்மை செய்ய ஒருவர் உண்டு, நித்தம் செய்ய உனக்கு உண்டு. நன்மை செய்ய ஒருவர் உண்டு, நித்தம் செய்ய உனக்கு உண்டு. காத்திரு, நீ காத்திரு, பொறுத்திரு, கொஞ்சம் பொறுத்திரு, அவர் மேல் நம்பிக்கையாயிரு, காரியம் வாய்க்கும். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நீதிமான் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நான் இளைஞனாயிருந்தேன், முதிர் வயது உள்ளவனமானேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. நீதிமான் ஒருபோதும் வெட்கமடைவதில்லை, கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குவார். நீதிமான் ஒருபோதும் வெட்கமடைவதில்லை, கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குவார். நன்மை செய்ய ஒருவர் உண்டு, நித்தம் செய்ய உனக்கு உண்டு. ஓ, நன்மை செய்ய ஒருவர் உண்டு, நித்தம் செய்ய உனக்கு உண்டு. காத்திரு, நீ காத்திரு, பொறுத்திரு, கொஞ்சம் பொறுத்திரு, அவர் மேல் நம்பிக்கை. காத்திரு, நீ காத்திரு, பொறுத்திரு, கொஞ்சம் பொறுத்திரு, அவர் மேல் நம்பிக்கையாயிரு.
கர்த்தருக்கு வழியை நீ ஒப்புவித்து காத்திரு, பூமியை சுதந்திரமா உனக்கு தருகிறார். கர்த்தருக்கு வழியை நீ ஒப்புவித்து காத்திரு, பூமியை சுதந்திரமா உனக்கு தருகிறார். நன்மை செய்ய ஒருவர் உண்டு, நித்தம் செய்ய உனக்கு உண்டு. நன்மை செய்ய ஒருவர் உண்டு, நித்தம் செய்ய உனக்கு உண்டு. காத்திருப்பேன் காத்திருப்பேன், பொறுத்திருப்பேன், அமர்ந்திருப்பேன், அவர் மேல் நம்பிக்கை வைப்பேன், காரியம் வாய்க்கும். கையை உயர்த்தி. காத்திருப்பேன் காத்திருப்பேன், பொறுத்திருப்பேன் பொறுத்திருப்பேன், அவர் மேல் நம்பிக்கை வைப்பேன், காரியம் வாய்க்கும். நன்மை செய்ய ஒருவர் உண்டு. எனக்குன்னு பாடுவோமா? நன்மை செய்ய ஒருவர் உண்டு, நித்தம் செய்ய எனக்கு உண்டு. காத்திருப்பேன் காத்திருப்பேன், அவர் பாதம் அமர்ந்திருப்பேன், அவர் மேல் நம்பிக்கை வைப்பேன், காரியம் வாய்க்கும். காத்திருப்பேன் பொறுத்திருப்பேன் பொறுத்திருப்பேன், அவர் மேல் நம்பிக்கை வைப்பேன், காரியம் வாய்க்கும். நன்மை செய்ய ஒருவர் உண்டு, நித்தம் செய்ய உனக்கு உண்டு. நன்மை செய்ய ஒருவர் உண்டு, நித்தம் செய்ய எனக்கு உண்டு. காத்திருப்பேன் காத்திருப்பேன், பொறுத்திருப்பேன் பொறுத்திருப்பேன், அவர் மேல் நம்பிக்கை வைப்பேன், காரியம் வாய்க்கும். நம்ம எல்லாரும் எழும்பி நின்று கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. கர்த்தருடைய ஆவியானவர் அநேகரை விடுவித்துக் கொண்டிருக்கிறார். நல்ல வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் ஒரு பலாக்கர தூரனா ஷபரபா தர நம நம ரதுர நம 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 ரதர லபர ரோபிதிரி நீ கர நம நமல. நல்ல வாயை திறந்து பேசுங்க. நீங்க பேசும்போதே அந்நிய பாஷை நுகங்களை முறிக்கும். அந்நிய பாஷையில் பேசுகிறவன் கர்த்தரிடத்தில் ரகசியத்தை பேசுகிறான். சத்துருவால் அதை அறிய முடியாது. நீங்க துதிக்கும் போதே, நீங்க அந்நிய பாஷையில துதிக்கும் போதே விடுதலை. கட்டுகள் உடைந்து கொண்டிருக்கிறது. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே துதிக்க முடியாத கட்டுகள் இயேசுவின் நாமத்தினாலே உடைகிறது. ரீபா கர தூரனா தரனா மன கல தூரனா மன மர தூரல பரபா தரனா மன மரபா ரீபா தர. இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஓ ஜனங்களே, எக்காலத்திலும் கர்த்தரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள். ரீபா கல தூரணி ஷக்கர தூரனா மன மர தூரனா. நன்றி நன்றி ஆவியானவரே. நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன். என்னோடு சேர்ந்து அந்த வார்த்தையை சொல்றீங்களா? நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன். ஒலிவ மரத்தின் வேர் மிக மிக ஆழமாகவும் பக்கவாட்டிலும் செல்லக்கூடியதாக இருப்பதினால் அந்த ஒலிவ மரம் 2000 வருடங்களுக்கு மேலாக வாழக்கூடிய ஒரு தன்மை பெற்றது. அதை வேரோடு அழித்து வெட்டினாலும் கூட பல வருடங்கள் கழித்து அதால் துளிர்த்து வர முடியும்.
அப்படியே கூட உங்களையும் கர்த்தர் ஒலிவ மரத்தை போல வைத்திருக்கிறார். ஈஷக்கலதூரன உங்களுடைய வாழ்க்கை முடிந்து விடவில்லை. நம்பிக்கை இழக்க வேண்டாம். உங்களுடைய வாழ்க்கைக்கு இது முடிவல்ல, இது ஆரம்பம். ஒலிவ மரத்தின் ஒவ்வொரு பகுதிகளும், காய்களும், இலைகளும், வேர்களும், தண்டுகளும் எப்படி பயனுள்ளதாக இருக்கிறது. அந்த ஒலிவ மரத்திலிருந்து எண்ணெயை எடுக்கிறார்கள். அபிஷேக தைலம் ஒலிவ எண்ணெயிலே தயார் செய்யப்படுகிறதாம். நம்மையும் கூட ஆவியானவர் அபிஷேகித்திருக்கிறார். ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுவதற்கும் அந்த தைலம் பயன்படுத்தப்பட்டதாம். அதே போல கர்த்தர் உங்களையும் கூட பயன்படுத்துவார். அபிஷேக ஒலிவ மரம் ஆலயத்தில் நடப்பட்டவன், உம் சமூகத்தில் வாழ்கின் உம் அன்பையே நம்புபவன். நானும் அபிஷேக ஒலிவ மரம், உம் ஆலயத்தில் நடப்பட்டவன், உம் சமூகத்தில் வாழ்கின்றவன், உம் அன்பையே நம்புபவன். உம் வசனம்தான் பசியாற்றும் உணவு, உம் பிரசன்னம்தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். உம் வசனம்தான் பசியாற்றும் உணவு, உம் பிரசன்னம்தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். நீரே என் வெளிச்சமும் மீட்புமானி, நீரே என் ஜீவனின் பலனானி. நீரே என் வெளிச்சமும் மீட்புமானி, நீரே என் ஜீவனின் பலனானி. நானும் அபிஷேக ஒலிவ மரம், உம் ஆலயத்தில் உம் சமூகத்தில் வாழ் உம் அன்பையே. நானும் அபிஷேக உம் ஆலயத்தில் உம் சமூகத்தில் வாழ்கின்றவன், உம் அன்பையே நம்புபவன். உம் வசனம்தான் பசியா, உம் பிரசன்னம்தான், உம் வசனம்தான் பசியாற்றும் உணவு, உம் பிரசன்னம்தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். நீரே என் வெளிச்சமும், நீரே என் ஜீவனின், நீரே என், நீரே என் ஜீவனின் பலனாய். நானும் அபிஷேக ஒலிவ மரம், உம் ஆலயத்தில் நடப்பட்டவன், உம் சமூகத்தில் வாழ்கின்றவள், உம் அன்பையே காப்பாற்றும் காவலர் நீரே. அயராது நீர் பாய்ச்சுவீரே, என்னை காப்பாற்றும் காவலர் நீரே. அயராது நீர் பாய்ச்சுவீரே, என் தேவைகள் யாவையும் சந்திப்பவர், எந்த சேதமும் இன்றி காப்பவர். என் தேவைகள் யாவையும் சந்திப்பவர்,
எந்த சேதமும் இன்றி காப்பவர் நானும் அபிஷேக ஒலிவமரம் ஆலயத்தில் நடப்பட்டவன் உம் சமூகத்தில் அன்பையே நம்புபவன். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். அவர்கள் முதிர் வயதிலும் கனிதந்து பசுமையும் புஷ்டியுமாயிருப்பார்கள். அவன் நீருற்றண்டையில் வளர்கிறதும் வாய்க்கால் அண்டையிலே தன் வேர்களை விடுகிறதுமான இலை உதிராதிருக்கிற மழை காட்சியான வருஷங்களில் இலை உதிராதிருக்கிற மரங்களை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அபிஷேக ஒலிவமரம் உம் ஆலயத்தில் நடப்பட்டவன் உம் சமூகத்தில் வாழ்கின்றவன் உம் அன்பையே பெலன் தரும் புகலிடம் நீரே உம்மில் வேரோந்த கிருபை செய்தீரே. பெலன் தரும் புகலிடம் நீரே உம்மில் வேரோந்த கிருபை செய்தீரே. மலர்ந்திடுவே நான் கனி கொடுப்பேன் இந்த உலகமெங்கும் நான் பலன் கொடுப்பேன். மலர்ந்திடுவே நான் கனி கொடுப்பேன் இந்த உலகமெங்கும் உமக்காய் பலன் கொடுப்பேன். நானும் அபிஷேக ஒலிவமரம் உம் ஆலயத்தில் நடப்பட்டவன் உம் சமூகத்தில் வாழ்கின்றவன் அன்பையே நம்புபவன். நானும் அபிஷேக ஒலிவமரம் ஆலயத்தில் நடப்பட்டவன் உம் சமூகத்தில் வாழ்கின்றவன் உம் அன்பையே நம்புபவன். இரண்டு கரங்களையும் உயர்த்தி ஆண்டவரிடத்தில் நம்மை முழுமையாக நானோ தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்ட பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன். தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பி இருக்கிறேன். ஆண்டவரே, உம்மையே நாங்கள் நம்பி உம்மையே நாங்கள் சார்ந்து நாங்கள் வாழ்கிறோம். நீரே எங்களை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களில் எங்கள் ஆத்துமாவை திருப்தியாக்கி எங்களை போதித்து போஷித்து வழிநடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறீர். இப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி. உம்மிடத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். நமக்கெல்லாம் எல்லாம் பரிசுத்த வேதாம் பகுதி திருப்பிக் கொள்வோம். ஆண்டவராக இயேசுவின் நாமம் இந்த காலையில் மகிமைப்படுவதாக. இந்த ஆராதனையிலே வந்திருக்க உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தினால மீண்டும் வரவேற்பிலே இந்த சந்தோஷம் அடைகிறேன். சங்கீதம் எழுதின புஸ்தகம் 1ஆம் சங்கீதம் 3வது வசனம். சங்கீதம் 1ஆம் சங்கீதம் 3வது வசனம். எல்லாரும் சேர்ந்து பைபிளை திருப்பி நம்ம வாசிப்போம். எல்லாரும் பைபிளை எடுத்துக்கோங்க, வசனத்தை பாருங்க, வாசிக்கலாமா? அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு எந்த தலைப்பில் வாசிக்கிறோம் நான் பார்க்க போகிறேன். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. நாம் எல்லாருமே நாம் செய்கிற எல்லா காரியமும் வாய்க்கணும் நினைப்போமா நினைக்க மாட்டோமா? ஒரு சின்ன காரியமாக இருக்கட்டும், ஒரு பெரிய காரியமாக இருக்கட்டும், நாம் செய்கிற எல்லா காரியமும் சக்ஸஸாக முடிஞ்சிடணும் அப்படி நினைப்போமா நினைக்க மாட்டோமா? ஜெயத்தை பெற்றுக்கொள்ளணும். தோல்வியை யாருமே எதிர்பார்க்க மாட்டோம். தோல்வியை எதிர்பார்த்து எந்த காரியத்தை நம்ம என்ன செய்ய மாட்டோம், செய்யவும் மாட்டோம். நான் செய்கிற இந்த காரியத்தில் கண்டிப்பாக வாய்க்கணும், நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாருக்குள்ளாக இருக்க தான் செய்யும். உண்மை தானே? இப்போ வசனம் என்ன சொல்கிறது? அவன் செய்வதெல்லாம் வாய்க்க. பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, இந்த மாதத்தில் நீங்கள் செய்கிற எல்லா காரியம் வாய்க்கும். ஆமே. நல்ல சிரிச்ச முகத்தோட பார்த்து சொல்லுங்க, ஆசீர்வதிங்க மனதார. நம்ம பக்கத்தில் உள்ளவங்க பார்த்து ஆசீர்வதி. நீங்கள் செய்தலாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். ஆமேன். ஹல்லேலூயா. அது பாருங்க, நம்ம ஒரு சாம்பார் வச்சாலும் அந்த சாம்பார் டேஸ்ட்டாக இருக்குன்னு நினைப்போமா நினைக்க மாட்டோமா? சொல்லுங்க. ஒரு ரசம் வச்சாலும் நல்லா இருக்கணும், ஒரு துவையல் அரைச்சாலும் நல்லா இருக்கணும், பிரியாணி செஞ்சாலும் எதை செஞ்சாலுமே நல்லா இருக்கணும். சாப்பிட்றவங்க என்ன செய்யணும்? நல்லா இருக்குன்னு சொல்லணும். ஆமாம். அப்போ தான் நம்ம செஞ்சவங்களுக்கும் என்ன சொல்லுங்க, ஒரு திருப்தியாக இருக்கும். அப்போ பாருங்கள், பூமியில் எல்லா உலகத்தில் வாழ்க்கை எல்லாருக்குமே இந்த ஆசை இருக்குது. நான் செய்கிற எல்லா காரியத்தையும் வாய்க்க பண்ணணும் அப்படிங்க என்ன இருக்குது. அதே போல் ஒரு ஃபங்க்ஷன் வச்சு நடத்துகிறோம். அந்த ஃபங்க்ஷனில் எல்லாம் நல்ல முறையாக நடக்குன்னு நினைப்போமா நடக்க மாட்டோம். ஒரு கல்யாணத்தை நடத்துகிறீங்க, பிள்ளைகள் கல்யாணம் முடிச்சுன்னு எல்லாம் நிறைவாக நடந்துச்சு, எந்த குறையும் இல்லை அப்படின்னு சொல்லணும் நம்ம ஆசைப்படுவோமா? நாமும் ஆசைப்படுவோம், நாம் அதை விரும்புவோம். அது மட்டும் இல்லாமல் வந்தவங்களும் நல்லா இருந்துச்சு, ஃபங்க்ஷன் நல்லா இருந்துச்சு, உங்கள் முதலாவது எந்த சாப்பாடு நல்லா இருந்துச்சுன்னு நம்ம நினச்சிவோம் சொல்கிறது எல்லாரும் எதிர்பார்ப்போம். அவங்களுடைய வரவேற்பு, ஒரு ஃபங்க்ஷன் இருந்து அந்த ஃபங்க்ஷனில் நல்லா நம்மளை வரவேற்றாங்க அப்படின்னு சொல்கிறது எல்லாரும் எதிர்பார்க்க. ஆனால் நம்ம வாழ்க்கையில் வசனம் சொல்கிறதாம், நீ செய்கிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் நமக்கு வாய்க்க பண்ணி கொடுப்பார் என்று வேத வார்த்தை சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நம்மளை எந்த காரியத்தை எடுத்தாலும் நான் செய்கிற காரியம், ஒரு விளையாடுற பிள்ளைகளாக இருக்கட்டும், நான் எப்படியாவது ஜெயிச்சுட்டு வந்துடணும். ஆமே. ஒரு கிரிக்கெட்டை பாருங்கள், எந்த விளையாட்டாக இருக்கட்டும், அவங்க போகும்போது என்ன சொல்லுவாங்க, நான் ஜெயிச்சுட்டு வரணும், நான் ஒரு வெற்றியோடு திரும்பி வரணும். அந்த எண்ணம் எல்லாருக்குள்ளாக உருவாகணும். அந்த எண்ணம் உருவாகணும், தப்பே கிடையாது. அந்த எண்ணம் நான் ஜெயிக்கணும், நான் செய்கிற எல்லா காரியத்தையும் வாய்க்க பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ளே கண்டிப்பாக உருவாகணும். அந்த எண்ணம் நம்ம எப்படி உருவாகணும்? நம்ம சுயமாக உருவாகக்கூடாது. தேவன் நமக்குள்ளே இருந்தால் எல்லா காரியத்தையும் செய்வார் என்ற நம்பிக்கையோடு நாம் செயல்பட ஆரம்பிக்கணும். ஆமேன். ஹல்லேலூயா. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். தன் காலத்தில் தன் கனியை. ஆமேன். எந்தெந்த சூழ்நிலையில் எந்தெந்த ஆசீர்வாதம் நமக்கு வேணுமோ அதை அந்தந்த நேரத்தில் கர்த்தர் நமக்கு தரணும். ஆமென். தருவார் தரமாட்டா? அதான் அழைச்சோ, தன் காலத்தில் தன் கனியை தந்து. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் அதினதின் காலத்தில் கர்த்தர் நாம் செய்கிற எல்லா காரியத்தையும் வாய்க்க பண்ணுவதற்கு நம்முடைய தேவன் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு இலையுதிராத மரத்தை போல் இருப்பான். எங்கேயுமே மரம் காஞ்சிருக்க மரத்தை பார்த்து சந்தோஷப்படுவோமா? சந்தோஷப்படவே மாட்டோம். அப்படி தானே? அது நம்ம வச்ச மரமாக இருக்கட்டும், எங்கே உள்ள மரமாக இருக்கட்டும், மரத்தில் காஞ்சிருந்தா அதை விரும்ப மாட்டான். ஆனால் அந்த மரம் நல்ல பச்சை பசை செழிப்பாக இருக்க பார்த்தோன்னே நம்மளை அறியாமே ஒரு சந்தோஷம் வந்துடும். நம்ம அதுக்கு பிரயாசப்பட்டிருக்க மாட்டோம். அந்த மரத்தை பார்த்தோன்னே நமக்குள்ள என்ன செஞ்சிடும், அந்த இலை நல்ல செழிப்பாக இருந்தோன்னே நமக்குள்ள ஒரு சந்தோஷம் வந்துடும். ஆமேன். அதே போல் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலும் அவர் நீங்கள் செய்கிற எல்லா காரியத்தையும் அவர் வாய்க்க பண்ணுவார். உங்கள் வாழ்க்கை மன நிறைவாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிறைவாக இருப்பதற்கு, அவர் நிறைவை தருவதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா. அப்போ நம்ம அந்த முதலாவது பார்க்கும்போது யாருக்கு கர்த்தர் என்ன செய்கிறாரு, இப்போ அந்த ஆசீர்வாதத்தை தருகிறார். யாருடைய காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறான்னா, தேவனுடைய வேதத்தில் பிரியமாய் இருக்கிறவங்களுக்கு. சங்கீதம் 1 சங்கீதம் 2 வசனத்தில் வாசிக்கிறோம். சங்கீதம் 1 சங்கீதம் 2 வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன்
பாக்கியவான். ஆமென். ஹல்லேலூயா. நாம் செய்கிற காரியம் வாய்க்க வேண்டும் என்றால் முதலாவதாக நமக்குள்ள விசுவாசிய பிள்ளைகளாக நமக்குள்ள காணப்பட வேண்டியது கர்த்தருடைய வேதத்தின் மேலே என்ன செய்யணும்? பிரியம் இருக்கணும். அடுத்து என்ன செய்கிறது? தியானமாகவும் இருக்கணும். ஆமென். ஒரு பிரியம், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவர் வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் பைபிளை வாசிக்கிற நபர்களாக தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பைபிள் வாசிப்பீங்களா? டெய்லி வாசிக்கணும். ஆமென். டெய்லி ஒரு நேரம் மட்டும் தான் வாசிக்கணும்னு சட்டம் கிடையாது. நேரம் கிடைக்கும் போது எடுத்துலாம் வாசிக்கலாம். வாசிப்பது மட்டுமல்ல, அதை அசை போடுங்கள். ஆமென். தியானம் பண்ணுங்க. இந்த வார்த்தை, இந்த வசனம் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு கர்த்தர் என்னோடு என்ன பேசுகிறார். நீங்கள் ஒரு குறிப்பிட்ட பகுதி எடுத்து வாசிக்கிறீங்க அப்படி தானே? வாசிக்கும் போது இந்த நாள் கர்த்தர் என்னோடு என்ன பேசுகிறார் அப்படின்னு பாருங்க. இந்த நாள் இந்த வசனத்தில் கர்த்தர் என்னோடு என்ன பேசுகிறார், நான் விட வேண்டிய காரியம் என்ன, நான் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்னன்ட்டு நம்முடைய வேத பகுதியை வாசிக்கும் பொழுது அந்த எண்ணத்தோடு ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வசனத்தை நாம் எடுத்து வாசிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே கிரியை செய்வதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஏதோ வேலைக்கு போகும்னால 2 அதிகாரத்தை வாசித்துட்டு போயிடணும், அது அல்ல. நீங்கள் ஒரு அதிகாரம் வாசித்தா கூட அதை உண்மையாக அதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதில் என்ன இருக்குன்ட்டு அந்த கருத்தை உணர்ந்து இதில் நான் கற்றுக்கொள்கிற காரியம் என்ன, இதில் நான் விட வேண்டிய காரியம் என்ன, இதில் கர்த்தர் என்னோடு பேசின வார்த்தை என்ன, இதில் கர்த்தர் எனக்கு வச்சிருக்க ஆசீர்வாதம் என்னன்ட்டு அந்த வேத பகுதியை நம்ம உண்மையாகவே வாசித்து தியானிக்கும் போது அந்த வேத வசனத்தை தியானிக்கிற பிள்ளையுடைய வாழ்க்கையில் கர்த்தர் என்ன செய்கிறாராம்? அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமென். அப்போ கர்த்தருடைய யோசுவா 1ஆம் அதிகாரம் 7-8 வசனத்தில் வாசிக்கிறோம். யோசுவா 1ஆம் அதிகாரம் 7-8 வசனத்தில் வாசிக்கிறோம். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படியெல்லாம் செய்ய கவனமாக இருக்க மாத்திரம் நீ மிகவும் பலன் கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. 8ஆம் வசனம் வாசிக்கிறோம். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறபடி எல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை அப்போ பாருங்க எப்படி அழகா சொல்ற பாருங்க. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பேசுங்க, உன் வாயை விட்டு பிரியாதிருப்பா. இதில் எழுதி இருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய, அவன் என்ன வசனம் சொல்லி இருக்கிறதோ அதை செய்வதற்கு நமக்குள்ள என்ன செய்யணும்? ஒரு கவனம் வேணும். அது மட்டும் இல்லாதபடி இரவும் பகலும் அவளை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது எப்போ வசனத்தை தியானிக்கும் பொழுதுதான் உன் வழியை வாய்க்க பண்ணுவார். அப்பொழுது புத்திமானாய் நீ நடந்து கொள்ளும். ஹல்லேலூயா. அப்போ வேத வசனம் நம் வாய் வெட்டி பிரியாது இருக்கும்போது உண்மையாகவே நாம் செய்கிற காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். பக்கத்தில் உள்ள சொல்லுங்க, நீங்கள் செய்கிற காரியத்தை வாய்க்க பண்ணுவார். வேத வசனம் நமக்குள்ள இந்த கிரியை செய்யும். ஆமே. கர்த்தருடைய வசனம் ஹல்லேலூயா அது நம்முடைய வாயை வெட்டி பிரியாது இருக்கும்போது, அது நமக்குள்ள கிரியை செய்யும் போது உண்மையாகவே கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். அது மட்டும் இல்ல, அப்பொழுது நீ புத்திமானாய் நடந்து கொள்வோம். நான் செய்கிற காரியம் வாய்க்கிறதுக்கு அவர் நமக்கு சில ஆலோசனை கொடுக்கிறார். நாம் புத்திமானாய் நடப்பதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். அந்த சங்கீதம் 19ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். சங்கீதம் 19:7 கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்கள் கர்த்தருடைய வேதத்தை நீங்கள் வாசிக்கும் போது உண்மையாகவே உங்கள் ஆவி உயிர்ப்பிக்கப்படணும். ஆமென். அப்போ தான் நீங்கள் நல்லா என்ன செஞ்சுருக்க, வேதத்தை வாசிக்கிறீங்க, கர்த்தர் உங்களோடு பேசுகிறான்னு அனுபவிக்க முடியும். அது அழகு சொல்லிக்கிற கர்த்தருடைய வேதம் குறைவற்றது. அது என்ன செய்யுமா? ஆத்துமாவை உயிர்ப்பிக்கணும். அநேக நேரத்தில் நம்ம பைபிளை தூக்கும்போது தூக்கம் வந்துடும். பைபிளை எடுத்து வாசிக்கணுன்னே சொல்லுங்க தூக்கம் வருது. ஏன்னா ஆர்வம் இல்லை, வாஞ்சை இல்லை. பிசாசு நம்மளை தூக்கத்தில் கொண்டு வந்துருதான். நான் தூங்கிட்டான்னா நம்ம காரியம் வைக்காமல் போயிரும்ல.
நம்மளை எப்படியாவது மட்டம் தட்டுவதற்காகவே என்ன செய்கிறாங்க, பிசாசு செயல்பட்டுக்கிட்டோம். அதை ஜெயிக்கிற அந்த பலனை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஆமாம். நம்ம ஆண்ட வசனம், நான் எப்படியாவது அந்த வசனத்தை வாசித்து முடிக்கணும், அதை தியானிக்கணும், அந்த வாஞ்சை நமக்குள்ளாக கண்டிப்பாக காணும். அது ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது. 10ஆம் வசனத்தில் வாசி, அது பொன்னிலும் மிகுந்த பசு பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்தும் தேனிலும். ஆமென், ஹல்லேலூயா. உண்மையான தேனை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். எல்லாரும் சொல்லுங்க, இது கூட்டிலேருந்து எடுத்தது, டைரெக்டாக எடுத்தோம் அப்படின்னு சொல்லலாம். அதெல்லாம் உண்மை இல்லைங்க. கர்த்தருடைய வேதம் உண்மை உள்ளது. ஆமே, அதில் நமக்காக எழுதி கொடுத்துருக்கிறார்ல, எவ்வளோ தேனை காட்டிலும். ஆமே, கர்த்தருடைய வேதம் என்னதான் தேன் என்ன செய்யும் சொல்லுங்க. தேன் சாப்பிட்டதே இல்லையா? இனிப்பாக இருக்கும். தேன் மருத்துவ குணம் உள்ளது, அப்படி தானே? நீங்கள் தேன் வசனத்தை நீங்கள் உட்கொள்ளும் போதே உங்கள் வாழ்க்கை இனிமையாய் மாறும். உங்கள் வாழ்க்கையில் உள்ள கசப்பு மாறும். உங்கள் வாழ்க்கையில் வேதனை மாறும். கர்த்தர் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க கர்த்தர் கிருபை கொடுப்பா. ஆமென். வசனத்தை உட்கொள்ளும் போது நீங்கள் அறியாத ஒரு தேவ வல்லமை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு தேவ சமாதானம் நமக்குள்ள இருக்கும். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசுவதை நீங்கள் நானும் அனுபவிக்க முடியும். ஆமென், ஹல்லேலூயா. உம்முடைய சங்கீதம் 119 சங்கீதம் 165 வசனத்தில் வாசிக்கிறோம். சங்கீதம் 119 165 உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த, முதல்ல ஏற்கனவே சொன்னல, நீங்கள் வேதத்தை வாசித்தாலே உங்கள் வாழ்க்கையில் ஒரு சமாதானம் வந்துடும், நிம்மதி வந்துடும். நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்க்கீங்களோ நீங்கள் ஆண்டவர் என் கூட பேசணும்னு அந்த வாஞ்சையோடு நீ வேதத்தை புக்கை எடுத்து பைபிளை எடுத்துட்டு நீங்கள் வாசிக்கும்போது உண்மையாகவே கர்த்தர் அந்தந்த நாளுக்கு தேவையான வார்த்தையில் எழுதி வச்சிருக்கார். ஆமென். அண்டண்டுள்ள அப்பத்தை அண்டனைக்கு தந்துடுவார் கர்த்தர். இந்த நாளில் கர்த்தர் நம்மளை எப்படி நடத்தணும், நான் எதன் வழியாக கடந்து போகிறேன் என்பதை அவர் முன்னாலே அறிந்தது நிமித்தமாக பரிசுத்த ஆவியானவர் நம்மளை பைபிள் வாசிக்கும் போதே அவர் நமக்கு கற்றுத்தந்து உணர்த்தி நம்மளை உயிர்ப்பிக்கப்பட்டு நீங்கள் நானும் நாம் செய்கிற எல்லா காரியத்தையும் அவர் வாய்க்க பண்ணுவதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமே, ஒவ்வொரு நாளும் நான் செய்கிற காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். அது மட்டும் இல்லாது கர்த்தருடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கா. ஆமென். அது அழகாக அந்த 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 2 பேதுரு 1:19 இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்க போன்றதாம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அது அதிக உறுதியான தீர்க்கதரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்குமலும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை. ஆமென். அது என்ன செய்தான் சொல்லுங்க? விளக்கு போல இருக்கான். இருளிலுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற. ஆமென். ஒரு கரண்ட் போயிட்டுனா சாதாரண செல்லில் உள்ள லைட் அடித்தோன்னே நம்ம என்ன செய்யணும்? சந்தோஷப்படுறோமோ இல்லையா? பவர் ஃபுல்லாக கட் ஆகிட்டு உடனே நம்ம என்ன செய்வோம்? நம்ம கையில் இருக்க செல் எடுத்துகிட்டு டார்ச் ஆன் பண்ணுவோம். அதை பார்த்தாலே ஒரு சந்தோஷப்படுறோம். அதே போல தான் நம்முடைய இருளான வாழ்க்கையை அவர் பிரகாசிக்க பண்ணுகிற தெய்வம். கர்த்தருடைய வேதம் நமக்குள்ளே வரும்போது உண்மையாக நம்ம தனிப்பட்ட வாழ்க்கை ஒரு பிரகாசமாக இருக்கும். ஆமென். நம்ம உலகத்தில் எவ்வளவு எல்லாம் லைட்டை காட்டிலும் ஏசு நமக்குள்ளே இருக்கும்போது தான் ஒரு பிரகாசம் உண்டு. அநேக இடத்துல எத்தனை பேர் பார்த்துருப்போம், பார்க்க நல்ல கருப்பாக தான் இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்குள்ளாங்க ஏசு இருந்தால் அவங்க முகத்தில் ஒரு பிரகாசம் உண்டாகும். பார்த்துருக்கேன் பார்க்கலையா? நம்ம பார்க்கும்போதே அவங்களுக்கு தெரிஞ்சு இவங்க ஒரு கிறிஸ்தவங்க, இவங்களுக்குள்ள ஏசு இருக்கிறா. என்ன உண்மை? நம்புறீங்களா நம்பலையா? இயேசு நமக்குள்ளே இருந்தார். அவர் வெளிச்சமாக இருக்கிறார். அவர் நமக்கு விளக்காக இருக்கிறார். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொன்ன போல இருளார் நம்முடைய வாழ்க்கை மாற்றுவதற்காக பாவ இருளில் நாம் அமிழ்ந்து கொண்டிருக்கிறான். ஏதோ பாவத்தில் நீங்கள் அடிமைப்பட்டிருக்கீங்களா? கர்த்தருடைய வசனம் உங்களுக்கு நேராய் வந்து அந்த பாவத்திலிருந்து விடுதலை கொண்டு வந்துடும்.
கொண்டு வருமா கொண்டு வராதா? எத்தனை பிள்ளைகள் சொல்கிறாங்க, நான் வேதத்தை வாசிக்கும் போது கர்த்தர் நான் செய்கிற பாவத்தை எனக்கு உணர்த்தினாரு, அதுலேருந்து நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்கிறவங்கள எத்தனை பேரோ பார்த்துருக்குறோம். ஆமே, அந்த அனுபவம் இருக்கா? இருக்கணும். நீ வேதத்தை வாசிக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் மறைந்திருக்கிற என்ன இருள் இருக்கோ அதை கர்த்தர் உணர்த்தணும். ஆமே, வெளிச்சத்தில் எந்தையுமே மறைக்க முடியாதுல. ஆண்டவர் நமக்குள்ளே இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கை ஒரு பிரகாசமாக இருக்கிறது. கர்த்தருடைய வசனம் நமக்குள்ளே இருக்கும்போது அது பிரகாசமாக இருப்பதற்கு கர்த்தர் கிருபை செய்வாராக. ஒரு வேதத்தை தியானிக்கிற அந்த பழக்கம் நமக்குள்ளாய் உண்டாகட்டும். ஈசாக்கை குறித்து வாசிக்கிறோம். ஈசா ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 63ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 63ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது அவன் என்ன செய்கிறான்னா, சாயங்கால வேலையில் ஈசாக்கு சாயங்காலம் தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது ஒட்டகம் வர கண்டான். ஆமென். கர்த்தர் அவனுடைய காரியத்தை என்ன செஞ்சார்? அவன் தியானிக்க வெளியே கடந்து போகும்போது அப்போ அவன் அப்போ நம்முடைய வாழ்க்கையில் வசனத்தை தியானிக்கும் போது நமக்கு எதிராக ஆசீர்வாதத்தை நம்ம அனுபவிக்க முடியும். அவன் ஒட்டங்கள் வர கண்டா. அது மட்டும் இல்லாதவே சொல்கிறோம், 26ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், அவன் எங்கெல்லாம் வந்து அவனுடைய வேலைக்காரங்க துறவு வெட்டுனாங்களோ அந்த துறவுலெல்லாம் தண்ணி வந்துச்சு. ஆமே, ஏனென்றால் ஈசாக்கு ஒரு தியானிக்கிற மனுஷனாக இருந்தான். ஆமே, நீங்களும் நானும் தியானிக்கிற மனுஷனாக இருந்தால் எத்தனை போராட்டம் வரட்டும், எத்தனை பிரச்சனை வரட்டும், அந்த பிரச்சனை நடுவில் கர்த்தர் நாம் செய்கிற காரியத்தை வாய்க்க பண்ணுவா. ஆமே. ஈசாக்கு வேலைக்காரன் துறவை வெட்டுறாங்க. 19ஆம் வசனத்தில் வாசிக்க அவங்க துறவை வெட்டினாங்க. அங்கே என்ன செஞ்சாங்க? வாக்குவாதம் பண்ணாங்க. அடுத்து 21ஆம் வசனத்தில் துறவை வெட்டுறாங்க, வாக்குவாதம் பண்ணுறாங்க. 22ஆம் வசனத்தில் மறுபடியும் என்ன செய்யலாம்? வேறொரு துறை வெட்டினான். அதை குறித்து அவங்க என்ன செய்யல? வாக்குவாதம் பண்ணலை. நம்ம ஒரு காரியம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு சில தடைகள் வரதான் செய்யும். அந்த தடைகளை மேற்கொள்ளக்கூடிய அந்த கிருபையை கர்த்தர் நமக்குள்ள வைத்திருக்கிறார். நீங்களும் நானும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து அதை தியானிக்கிற அந்த அனுபவம் நமக்குள்ள இருந்தால் நமக்கு எதிராக கர்த்தர் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். நம் கண்கள் காணத்தக்கனுமாய் நான் செய்கிற காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். எல்லா தடைகள் மத்தியிலும் கர்த்தர் நாம் செய்கிற எல்லா காரியத்தையும் வாய்க்க பண்ண அவரால் முடியும். ஈசாக்கு தொண்டு போனால் தடை பண்ணாங்களே, மீண்டும் மீண்டும் செஞ்சா. சில காரியத்தில் தடை வந்துட்டு பெயர் அப்படி சோர்ந்து போகாங்க. தடையை மேற்கொள்ளக்கூடிய அபிஷேகத்தை கர்த்தர் நமக்குள்ள வைத்திருக்கிறார். தடைகளை மாற்றிப்படி கர்த்தர் நமக்கு முன்பாக கடந்து செல்லுகிற தேவனாக இருக்கிறார். தடையை கண்டு சோர்ந்து போகாதீங்க. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ள இருப்பதினால நீங்களும் நானும் செய்கிற எல்லா காரியத்தையும் அவர் வாய்க்க பண்ணுவதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க விசுவாசமாய் கடந்து செல்லுங்க. ஆமென். போன ஒரு வாக்குத்தத்த வசனம் என்னது நமக்கு இந்த மாதம்? எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், செய்வார். கர்த்தர் உங்க கூட இருந்து இந்த மாதத்துல உங்க கர்த்தர் நீங்க செய்கிற எல்லா காரியத்தையும் வாய்க்க பண்ணுவார். ஆமென். நீண்ட நாளா எதிர்பார்த்து இருக்கீங்களா? அந்த காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில துக்கம் மாறி நீங்க சந்தோஷமா இருக்கிற ஒரு மாதமாய் கர்த்தர் இந்த மாதத்தை மாற்றுவதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ரெண்டாவது நாம் என்ன செய்யணும்? யார் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார்களோ அவங்களுக்கு காரியம் வாய்க்க செய்வா. ஆமென். முதலாவது என்ன சொன்னேன்? பேசுங்க. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து அதை தியானிக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். ரெண்டாவது நம்ம என்ன செய்யணும்? அவர் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பிள்ளையுடைய வாழ்க்கையில் கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறார். சங்கீதம் 1ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். சங்கீதம் 1ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில் துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமல். ஹல்லேலூயா. பாருங்க, துன்மார்க்கருடைய ஆலோசனையில நடக்கக்கூடாது. ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதெல்லாம் நம்ம செய்யணும். ஆலோசனை நடக்கக்கூடாது, பாவியில் வழியில நிற்கக்கூடாது.
ஆண்டவன் நம்மகிட்ட என்ன பேசுகிறாரோ அதை கேளுங்க. வசனம் அழகா சொல்கிறது, துன்மார்க்குடைய ஆலோசனை நடவும் பாவி வழியில் இல்லாமலும், அடுத்து பரியாசக்கார உட்காரும் இடத்தில் உட்காராமலும், அடுத்து கர்த்தருடைய வேதத்தில் ஆமென். அப்படிதானே வருது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எதை சொல்கிறாரோ அந்த வார்த்தைக்கு அப்படியா கீழ்ப்படுகிற குணம் நமக்குள்ளாய் காணப்படணும். ஆமென். கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒரு நாள் எதிர்த்து நிற்காதுங்க. அது அவருக்கு முன்னாக நம்ம எதிர்த்து நிற்பது யாருமே கூடாத காரியம். அப்படிதானே? ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ, கர்த்தர் உங்களோடு என்ன வார்த்தை பேசுகிறாரோ அந்த வார்த்தைக்கு அப்படியாக கீழ்ப்படிங்க. ஒரு கீழ்ப்படுகிற அனுபவம் மேல்படிக்க. ஆமென். கீழ்ப்படியிலேருந்து ஏறினா தானேங்க மேல் படிக்க போக முடியும். இப்போ நீங்கள் ஸ்டெப்பு ஏறி வரீங்க, நான் வந்த உடனே மேல் படிக்க போகிறேன்னு போக முடியுமா? இறங்கும் போது தானே கொஞ்சம் குச்சி பார்க்க ட்ரை பண்ணலாம். சின்ன பிள்ளைகள் எம்எம்ஆருக்கு குச்சி அவ்வளோந்தான். ஆமே, உண்மை தானே? அப்போ பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் தேவன் என்ன சொல்கிறாரோ அந்த கீழ்ப்படிதல் அனுபவம் நமக்குள்ளாக காணப்படும். ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். அவர் என்ன சொன்னானோ அதுக்கு அப்படியே கீழ்ப்படிந்து போனது நிமித்தமாக ஆதியாம் 22ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஆதியாம் 22:18, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்த பதியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெண்டாவது சொல்லு, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சா ஆசீர்வாதம். பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் முகத்தை பார்த்து சிரிங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு அவர் என்ன சொல்றாரோ அதுக்கு நீ கீழ்ப்படிஞ்சா ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள்ள பூமியுள்ள கர்த்தர் உங்கள் குடும்பத்தார் மத்தியில் உங்களை ஆசீர்வாதமாக வைப்பா. நீங்கள் மட்டுமல்ல, உங்கள் சந்ததியும் கர்த்தர் ஆசீர்வதிப்பா. பெற்றோராகி நம்ம காட்டிலும் பல மடங்கு நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பா. சத்தம் குறைவாக இருக்கு. ஆமென். நிறையா நம்ம காட்டிலும் நம்முடைய பிள்ளைகள் நல்லா இருக்கணும். அதை நம்மளை கண்கள் பார்க்கணும். உண்மையா இல்லையா? ஆமென். அது நம்ம பெற்றோருடைய ஆசை அதான். என்ன காட்டிலும் என் பிள்ளை நல்லா இருக்கும். அழகா சொல்கிறது, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படி உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள. அப்ப நம்முடைய சந்ததி நிமித்தமாக, என்னுடைய பிள்ளைகளின் நிமித்தமாக சொல்லுங்க. ஆமென். நீங்க வார்த்தை அறிக்கைடுங்க. உங்க பிள்ளைகள் நிமித்தம் ஆசீர்வாதம் உண்டாகும். எப்ப உண்டாகும்? கர்த்தருடைய அவர் என்ன சொல்றாரோ அதுக்கு கீழ்ப்படியும் போது உண்மையாகவே கர்த்தர் ஆசீர்வாதத்தை தருவார். யோவான் 11ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். யோவான் 11ஆம் அதிகாரம் 39 அந்த இடத்துல வாசிங்க. இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றால் மர்த்தனுடைய சகோதரியை மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே 4 நாள் ஆயிட்டு என்றாள். இந்த இடத்துல எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவம். அந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குது? இயேசு அந்த இடத்துல முதல்ல சொல்றாரு, கல்லை எடுத்து போடுங்கள்ட்டார். ஆனால் இங்கே மரியாதை மார்த்தாள் என்ன சொல்றா? நாருமேங்க. அப்போ ஆண்டவர் மறுபடியும் அது அடுத்து நம்ம தொடர்ந்து வாசிக்கும் போது 40ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அநேக நேரத்தில் மூடப்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் இந்த மாதத்தில் தரப்போகிறான். உங்களால் எது முடியாது, எது நடக்காது நினைக்கீங்களோ அந்த கல் இந்த ஆராதனையில் புரட்டப்படுகிறது. ஆமென். கல்லை புரட்ட யார் புரட்டணும்? நம்ம தான் புரட்டணும். நம்ம புரட்டும் போது தான் அற்புதம் நடக்கு. கல்லை புரட்டுனது ஏசு அல்ல. கல்லை எடுத்து போட்ட யாரு? அங்கே உள்ளவங்க தான் எடுத்து போட்டிருக்காங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் வரணும்னா உங்களுக்குள்ள இருக்கிற அவிசுவாசம் வெளியே போகணும். கர்த்தர் என் காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று உங்களுக்குள்ள விசுவாசம் வரணும். இதெல்லாம் என் வாழ்க்கை நடக்காது. மார்த்தா சொன்ன 4 நாள் ஆயிட்டு நீங்கள் நினைக்கலாம், நான் இவ்வளோ நாள் பிரயாசப்பட்டேன், பிறந்த நாள்லேருந்து இப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கார். உங்கள் கல்லை நீங்கள் புரட்டுங்க.
உங்கள் கல்லை எடுத்து போடுங்க. முடியாதுன்னு நினைக்கிங்களா, அந்த முடியாதுன்னு அந்த எண்ணத்தை உங்களை விட்டு நகட்டுங்க. ஆமே, இது என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள முடியாதுன்னு நினைக்கிங்களா, அதை எடுத்து போடுங்க. என் வாழ்க்கையில் மேன்மையடைய முடியாது, என்றைக்குமே ஒரு ஆளுக்கு அடிமையாக தான் இருக்க முடியும்னு நினைக்காதுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் கல்லை புரட்ட சொல்கிறாரு. ஆமே, உங்களுக்குள்ள இருக்கிற கல் என்னன்னு உங்களுக்கே தெரியும். ஆண்டவருக்கு பிரியமில்ல எந்த கல் இருந்தாலும் நவுட்டிருங்க. ஆமேன். ஆண்டவருக்கு பிரியமில்ல எந்த கல்லை நீங்கள் வச்சுட்டு இருக்கீங்களோ, மறைவா எந்த கல்லை புதைச்சி வச்சுருக்கீங்களோ, ஆமேன், அந்த கல்லெல்லாம் வெளியே வந்துடணும். கல்லை நீங்கள் வெளியே போட்டுட்டீங்கன்னா லாசரு உயிரோட வந்துடுவான். நீங்கள் கல்லை வெளியே எடுத்துட்டீங்கன்னா தடைப்பட்ட ஆசீர்வாதம் வந்துடும். கர்த்தருடைய நாமம் உங்கள் மூலமாக மகிமைப்படும். இங்கே நினைக்கிறான், நான் நல்லா ஆராதிக்கிறேன், நல்லா ஜெபிக்கிறேன், நல்லா கர்த்தருக்காக செயல்படுகிறேன், ஏன் என் வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனை, ஏன் இவ்வளோ வாழ்க்கையில் போராட்டம்? உங்களுக்குள்ள ஒரு கல் மறைக்கப்பட்டு இருக்கிறது. அந்த கல்லை புரட்டி தள்ளுங்க. ஆமேன். மறைவாக இருக்க எந்த கல் உங்களுக்குள்ள இருந்து உங்கள் ஆசீர்வாதத்தை தடை பண்ணுதோ அந்த கல்லை இயேசுவி நாமத்தில் புரட்டி போடும்போது தான் ஆண்டுடைய நாமம் அந்த இடத்துல மகிமைப்படுகிறது. லாசருவே சொல்லுங்க, வெளியே வா. நீங்கள் சொல்லுங்க, மறைந்திருக்கிற ஆசீர்வாதமே வெளியே வா. கல் புரட்டிட்டோம் நம்பிங்க. மறைந்திருக்கிற என் மேன்மையை தடை பண்ணிக்கிற ஆசீர்வாதமே வெளியே வா. கர்த்தருடைய நாம மகிமைக்காக வெளியே வரப்புதே. ஆமென், ஆமென். நீங்கள் முடியாத முடிய பண்ணுகிற இயேசு நமக்குள்ளே இருக்கிறார். நாருமே ஹல்லேலூயா. நாற்றமான நம்முடைய வாழ்க்கை தான் தேவன் தேடி வந்தார். ஹல்லேலூயா. கல் புரட்டப்பட்டது. கல் தள்ளப்பட்டும் போது அங்கே இடத்துல அற்புதம் நடந்தது. அருமையாக அந்த ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்பிடிக்க உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வதற்கு அவர் உண்மையுள்ள தேவனை. கல்லை எடுத்து போடுன்னு சொல்லி எடுத்து போடுற அற்புதம் நடந்துட்டு அடுத்து கூட நம்ம ஒரு காரியத்தை நம்ம வாசிக்கும் போது அழகாக நம்ம ஒவ்வொரு காரியத்தை அந்த இடத்துல வெளியே கொண்டுட்டு வரும்போது யோவான் நோவாவை குறித்து நோவா ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் சொல்கிறது. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்கிறது, நோவா அப்படியே செய்தான், தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். ஆண்டவர் என்ன சொன்னாரோ என்ன செஞ்சான்? யார் செஞ்சு முடிச்சா? அப்போ ஆண்டவர் உங்ககிட்ட என்ன சொல்கிறாரோ அதை செஞ்சு முடிச்சுங்க. ஆமேன். உங்கள் ஆண்டுடைய வார்த்தைக்கு உங்கள் இருதயம் கடினப்பட வேண்டாம். செஞ்சு முடிச்சிட்டிங்கன்னா உங்கள் குடும்பம் அழிவின்றி பாதுகாக்கப்படும். ஆமேன். ஆண்டவர் சொன்ன நோவாட்ட சொன்னார்ல, உன் குடும்பம் பாதுகாக்கப்படுவதற்கு நான் ஜனங்களை அழிக்க போகிறேன். நீ என்ன செய்ய? பேழையை கொப்பை மரத்தினால ஒரு பேழையை உண்டு பண்ணு. ஆண்டவர் நமக்குள்ளே சில நேரத்தில் திட்டமும் தெளிவுமாக பேசிக்கொண்டிருக்கிறார். ஏமே நோவாக்கு எப்படி நீலாம் அகலம் உயரம் நீ எப்படி செய்யணுன்ட்டு எப்படி அவர் ஒரு நல்ல திட்டமும் தெளிவாய் பேசினது போல இந்த ஆராணிக்கு வந்துக்க உங்கள் வாழ்க்கையில் அவர் திட்டமும் தெளிவாய் பேசி கொண்டிருக்கிற காரியத்தில் உடனடியாக சரணடைங்க. ஆண்டவரே, இந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேன்னு சொல்லுங்க. இங்கே கீழ்ப்படியும் போது கர்த்தர் உங்கள் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கீழ்ப்படிக்கவங்க என்ன வருதா? ஆமென். அவர் சொன்னான், கட்டளை இட்டான், இந்த செய்தான் சொன்னான். ஆனால் அவனுக்கு எந்த மலையை பற்றி அறிகுறியே அவனுக்கு தெரியாது. மலைனா என்னன்னே தெரியாத ஒரு சூழ்நிலையில் தான் நோவா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தாராணிக்கு வந்திருக்கிற நீங்கள் ஒரு கர்த்தர் உங்களோடு பேசும்போது அது உங்களுக்கு கடினமாக இருக்கலாம். அந்த கடினமான வார்த்தை உங்களுக்கெல்லாம் இருந்தாலும் அதை ஆண்டவருக்கென்று உண்மையாகவே கீழ்ப்படிந்து பாருங்க. அதை செய்வதற்குரிய கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தருவா. நீங்கள் செய்த காரியத்தை வாய்க்க பண்ணுவா. ஆமென். யோவான் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். பிறவி குருடன் அதான் யோவான் 9ஆம் அதிகாரம் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டான். அவர் என்ன செய்யறான்? பிறவி குருடனாகிய 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 6ஆம் வசனம், இவைகளை சொல்லி அவர் தரையிலே துப்பி உமிழ் நீரினால் சேருண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்களின் மேல்
பூசி ஒரு 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், நீ போய் சீலோவாம் குளத்துல. ஆமென். பாருங்க, அந்த குருடனை கர்த்தர் பார்க்குறாரு. அவன் பார்வையடன்னு என்ன செய்றான் சொல்லுங்க, கேட்குறான். அப்போ ஆண்டவர் என்ன செஞ்சாரு? உடனே நீ போய் சேட்டை உண்டாக்கி கண்ணில் தடவிட்டு நீ போய். அவன் எவ்வளோ விசுவாசமாக பேர்ப்பான் பாருங்க. ஒரு குருடனே அவளை கண்ணு ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அப்படி போனது நிமித்தமாக கர்த்தர் என்ன செஞ்சாரு? பார்வை கொடுத்த. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இங்கே கீழ்ப்படியும் போது நீ போய் சீலோவாம் குளத்துல கழுவுன்னு தான் சொன்னார். அவன் எவ்வளோ விசுவாசமாக போயிட்டான் பார்த்தீங்களா? ஆண்டவர் நீ கழுவிடுன்னு சொல்லலை. சில காரியத்தை கர்த்தர் நம்மளை செய்ய வைப்பார். சில காரியத்தை அவரே செய்வார். சில காரியத்தை நம்மளை செய்ய வைப்பார். நம்மளை விசுவாசம் எப்படி இருக்கு, நம்ம ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறோமா அப்படின்னு என்ன செய்வார்? செய்ய வைப்பார். லூக்கா 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் அடுத்த சம்பவத்தை பார்க்கும்போது, லூக்கா 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகம் உள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்தில் நின்று, அடுத்து இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். 14ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவர்களை அவர் பார்த்து நீங்கள் போய் ஆசாரியருக்கு உங்களை காண்பீங்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போகையில் எவ்வளோ ஒரு விசுவாசம், எவ்வளோ ஒரு கீழ்ப்பிடிதல் அந்த குஷ்டரோகிகளுக்கு. ஏசப்பா நீங்கள் வந்தால் நீ தொடுவீங்க, ஏதாவது வார்த்தையை சொல்லுவீங்க அப்படின்னு அவங்க நம்பி வந்திருக்கலாம். இந்த ஆராதனைக்கு நீங்களும் அப்படி தான் வந்திருக்கலாம். ஏதாவது ஏசு என்னோட பேச மாட்டாரா? ஏசு உங்களுக்குள்ளே பேசிக்கொண்டே தான் இருக்கிறார். ஆமென். உங்கள் இருதயம் திறக்கப்பட்டிருக்கட்டும். அந்த குஷ்டரோகி வந்தாங்கல்ல, 10 பேர் வந்தாங்க. யாரை பார்க்க வந்தாங்க? இயேசுவை பார்க்க வந்தாங்க. உடனே அவங்க சொல்கிறாங்க, அவர் அவர்களை பார்த்து நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பீங்கள் என்றார். போயிட்டாங்க. ஏன்னா குஷ்டரோகி சுகமாயிட்டா யாருக்கு காமிக்கணும்? ஆசாரியர்கள் போய் காமிச்சிட்டு அங்கே உள்ளே பிரவேசிச்சிடலாம். எவ்வளோ விசுவாசமாய் போனாங்க. அந்த விசுவாசம் நமக்குள்ளே இருக்கா? அந்த கீழ்ப்படிதலின் ஆவி நமக்குள்ளே இருக்கிறதா? கீழ்ப்படிந்து போனது நிமித்தமாக 10 பேர் என்ன செஞ்சாங்க? 10 பேர் என்ன செஞ்சாங்க? சுத்தமாயிட்டாங்க. ஆமே. போகிற வேலையிலே, ஹல்லேலூயா, நீங்கள் இந்த இடத்தொட்டு போகிற வேலையிலே கர்த்தர் அற்புதத்தை செய்ய முடியும். நீங்கள் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது, நீங்கள் போயிட்டு இருக்கும்போது நல்ல செய்தி வரும். ஆமென், ஹல்லேலூயா. போகிற நேரத்தில் கர்த்தர் அற்புதத்தை செய்ய அவரால் முடியும். அவருடைய வார்த்தைக்கு உண்மையாகவே கீழ்ப்படிந்து பாருங்க. உண்மையாகவே கர்த்தர் நாம் செய்கிற எல்லா காரியத்தையும் வாய்க்க பண்ணுவார். ஆமென். நம்முடைய காரியம் வாய்க்க பண்ணான். தேவ சமூகத்தில் நம்ம ஒரு ஆண்டு என்ன சொல்கிறார்? கீழ்ப்படிங்க. பேதுரு ராமனும் பிரயாசப்பட்டான். ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான்ல. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே நான் பிரயாசப்பட்டேன்ப்பா. நீங்கள் நினைக்கலாம், நான் எவ்வளோ நாளாக பிரயாசப்பட்டுட்டேன், எவ்வளோ நாளும் அந்த எத்தனை வருடம் நான் பிரயாசப்படுறேன், என் வாழ்க்கையில் மேன்மை இல்லை, என் வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதம் இல்லை, என் வாழ்க்கை ஒரு நன்மை அனுபவிக்க முடியலன்ட்டு ஒரு கேள்விக்குறியோடு இந்த இடத்துல அமர்ந்திருக்கலாம். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் விசுவாசத்தோடு கடந்து போங்க. ஆண்டோட வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. எந்த இடத்துல முடியாதுன்னு நினைக்குங்க, எந்த கடலில் மீன் இல்லையோ அதே கடலில் தான் அவர் 2 படகு அமிலத்தக்கவாய் கர்த்தர் மீன்களை கொடுத்த. ஹல்லேலூயா. ஓ ரபா ஷபலபா. எந்த இடத்துல முடியாது நினைக்கீங்களோ அந்த இடத்துல கர்த்தர் அற்புதத்தை செய்ய போகிறார். நீங்கள் கீழ்ப்படுகிற பிள்ளைகளா இருங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு உண்மையாக கீழ்ப்படியும் போது அற்புதம் தானாக நடந்துருங்க. கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அடுத்து நாம் ஒரு காரியத்தை வாசிக்கிறோம். யாருடைய வாழ்க்கையில் கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறார்னா, ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 23வது வசனம். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். கர்த்தர் அவனோடு இருந்தபடினால் அவன் எதை செய்தானோ கர்த்தர் என்ன செஞ்சார்? வாய்க்க பண்ணினபடினாலும் அவன் வசமாய் இந்த யாதனை குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை. அவன் கர்த்தர் அவனோடு கூட இருந்தபடியினார்.
பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, ஏசு உங்க கூட இருக்கிறார், நீங்கள் செய்கிற காரியம் வாய்க்கும். ஆமேன். சிரிச்ச சொல்லுங்க, எங்க அவன் முன்னேறிடுவான்னு நினைக்காதீங்க. ஆமேன். நீங்கள் கொடுக்குற ஆசீர்வாதம் மற்றவங்களுக்கு. ஆமேன். கர்த்தர் நம்ம கூட இருந்தா. யாரை குறித்த இடத்துல வாசிக்கிறோம்? யோசேப்பை குறித்து வாசிக்கிறோம். யோசேப்பு ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு பல தடைகள் வந்தது. உண்மையாக வந்துச்சா இல்லையா? முதலாவது யார் மூலமாக தடை வந்துச்சு? சகோதரர் மூலமாக தான். உடன்பிறப்பின் மூலமாக சில ஆசீர்வாதம் நமக்கு தடையாக இருக்கலாம். அந்த உடன்பிறப்பு தான் என்ன செய்தாங்க? அவனை விற்று போட்டாங்க. அவன் கூட இருக்கிற சகோதரன் அவனை என்ன செஞ்சாங்க? குழிலையும் தூக்கி போட்டாங்க, விற்று போட்டாங்க. மறுபடியும் அவன் என்ன செஞ்சான்? சிறைச்சாலையின் அனுபவத்துக்குள்ளேயும் போனான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் நெருக்கத்தில் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஏமே, நீங்கள் கண்ணீர் வடிக்கும் போதும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் செய்கிற காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். அவன் சிறைச்சாலையில் கர்த்தர் அவனுடைய கண்களில் தயவு கிடைக்க பண்ணினான். எந்த இடத்துல தயவு கிடைக்காதுன்னு நினைக்கிங்களோ, எந்த இடத்துல எனக்கு நன்மை கிடைக்காதுன்னு நினைக்கிங்களோ, அதே இடத்துல தான் கர்த்தர் உங்களுக்கு நன்மையாக வச்சிருக்கார். அதே நபரை கொண்டு தான் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை தர போகிறார். நீங்கள் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க போறீங்க. ஆமே. கர்த்தர் உங்கள் காரியத்தை வாய்க்க பண்ண போகிறார். அதே யோசேப்பு கர்த்தர் என்ன செஞ்சார்? அரண்மனைக்கு ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் கர்த்தர் கொண்டு போனார். ஆமே. நீங்கள் உங்கள் ஆண்டவரோடு கூட இருக்கும்போது கர்த்தர் உங்கள் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். கர்த்தர் உங்களை பூமியில் உயர்ந்த இடங்களில் ஏறி இருக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. எந்த மனிதர்களால் நீங்கள் தள்ளப்பட்டீங்களோ, எந்த குடும்பத்தால் நீங்கள் வெறுக்கப்பட்டீங்களோ, அதே குடும்பத்தால் உங்கள் அருகாமையில் வரத்தக்கவனாய் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்கிற காரியத்தை வாய்க்க பண்ணி உங்களை ஆசீர்வாதமாய் வைப்பார். நீங்கள் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்கள் ஆண்டவரோடு இருக்குன்னா ஆண்டவரோட நேரத்தை செலவு பண்ணுங்க. ஆமென். எப்படி? நீங்கள் ஆண்டவரோட நேரம் ஆண்டவரோடு பேசுங்க. அவர் நம்ம கூட பேசுவதுக்கு இடம் கொடுங்க. பைபிளை வாசிக்க சொன்னேன். அப்போ என்ன செய்யணும்? கர்த்தர் நம்மோடு பேசிக்கிறான். அப்போ நாம் ஆண்டவரோடு என்ன செய்யணும்? பேசுவதற்கு தான். ஆண்டவரோட நெருங்கி பழகுங்க. யோபு சொல்கிறான். யோபு 22ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், நீர் அவரோடு பழகி சமாதானமாக இரும், அதனால் உனக்கு நன்மை உண்டாகுமா. நீங்கள் ஆண்டரோடு பழகுனா, ஆண்டரோடு பேசுறது, அது உங்களுக்கு என்ன ஆகுதா? நன்மை உண்டாகும். நீங்கள் ஆண்டரோடு உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. சேர்ந்து பாடுங்க. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. ஓ தேவ பிரசன்ன கொண்டு செல்லுதே, ஆகாயம் கொண்டு செல்லுதே. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. ஆமென். ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவரோடு செலவிடுகிற நேரம் வீணா போகாது. தேவ பிரசன்னம் நமக்குள்ள இருக்க. அவரோடு நெருங்கி பழகுங்க, நன்மை உண்டாகும், சமாதானம் உண்டாகும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மீண்டும் அந்த யோபில் அது அழகாக அந்த வசனம் சொல்லப்படுகிறது. 23, 24. அப்போது தூளை போல பொன்னையும்
ஆற்று கற்களைப் போல ஓப்பீரின் தங்கத்தையும் சேர்ப்பீர்கள். 26ஆம் வசனத்தில் வாசிக்கும், சர்வ வல்லவரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருந்து தேவனுக்கு நேராக முகத்தை ஏறெடுப்பீர்கள். அப்பொழுது உங்கள் விண்ணப்பத்துக்கு அவர் செவி கொடுப்பார், உங்கள் காரியம் நிலைவரப்படும். 28ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், உங்கள் காரியத்தை நிலைவரப்படுத்துவா. ஆமென். நீங்கள் அவரோடு நேரத்தை செலவிட்டீங்கன்னா, அவரோடு நீங்கள் நல்லா பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா, கர்த்தர் உங்களுக்கு நன்மை தர்றாரு, ஆசீர்வாதத்தை தருகிறாரு. அது மட்டும் இல்லாதபடி உங்கள் காரியத்தை இவன் நிலைவரப்படுத்துகிறான். ஏமா நீங்கள் செய்கிற காரியத்தை ஆண்டவரோடு பழகி பாருங்க, ஆண்டவரோடு நேரத்தை செலவழிங்க. உண்மையாகவே கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற நீங்களும் நானும் செய்கிற காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவா. ஆமென். அடுத்து ஒரு பகுதியை நான் வாசிப்போம். சங்கீதம் 37ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். சங்கீதம் 37ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேலே நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நம்ம வழியை கர்த்தருக்கு ஒப்புவீங்க. ஆமென். நீங்கள் யார்கிட்ட உங்கள் பிளான் யார்கிட்ட சொல்லணும்? கர்த்தர்கிட்ட சொல்லுங்க. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவீங்க, அப்பொழுது அவர் என்ன செய்வார்? காரியத்தை வாய்க்க பண்ணுவா. ஆமென். பாருங்க, இந்த இடத்துல எக்ஸாமுக்கு அழகாக ஆகாரை கொடுத்து பார்க்குறோம். ஆறால் என்ன வசனம் அழகாக சொல்லிக்கிறோம். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தருடைய தூதனானவர் சூருக்கு போகிற வழி அருகே இருக்கிற நீருட்டண்டையில் ஆகாரை கண்டு, ஆகார நீ எங்கே போகிறா அப்படின்னு கேட்குறார். அப்போ கேட்குற ஒரு சூழ்நிலை அவர் சொல்கிறா, நான் போகிறங்கும்போது நீ ஒன்று ஆட்சியானன்ட்ட போய் அடங்கி இருன்னு சொல்லிட்டார். ஆமென். அவள் எதனால வெளியே போனா? 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 16ஆம் அதிகாரம், அதற்கு ஆபிரகாம் சாராய் நோக்கி, இதோ உன் அடிமை பெண் உன் கைக்குள் இருக்கிறார், உன் பார்வைக்கு நலமானபடி அவளுக்கு செய் என்றார். அப்பொழுது சாராய் அவளை கடினமாய் நடத்தினபடியால் அவள் அவனை ஓடி போயிட்டாள். இந்த இடத்துல வந்திருக்கிற நீங்கள் யார் மூலமாக கடினமாக நடத்தப்படுறீங்களா? ஓடி போகாதுங்க. நீங்கள் இருக்கிற இடத்துல கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவா. ஆமென். அவள் கடினமாக நடத்தினது நிமித்தமாக தான் என்ன செஞ்சா? ஓடி போன. ஆனால் கர்த்தருடைய தூதன் அவளை விடலை. ஹல்லேலூயா. அழகாக அந்த ஒவ்வொரு முறையும் அவர் என்ன செய்கிறான்? 4 முறை கர்த்தருடைய தூதனானவர் 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், 11ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், நீ போய் அடங்கிரு. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வழியை கர்த்தருக்கு ஒப்புவீங்க. நீங்கள் கடந்து வர்ற பாதை, நீங்கள் வேலை செய்கிற இடம் ஒரு கடினமான ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் அந்த இடத்துல வச்சு தான் உங்களை உயர்த்த போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய தூதனை 10ஆம் வசனம் வாசிக்கிறோம், கர்த்தருடைய தூதன் அவளை நோக்கி, நீ கற்பவதியாக இருக்கிறாய், உன் சந்ததி மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியதா இருக்கும். நீங்கள் நினைக்கலாம், இந்த ஆள்கிட்டருந்து வேலை செய்கிறதுக்கு எங்கேயோ ஓடிடலாம், இந்த குடும்பத்தில் இருக்க எங்கேயோ ஓடிடலான்னு நினைக்காதீங்க. நீங்கள் ஓட வேண்டிய நபர் அல்ல. நீங்கள் நானும் இருக்கிற இடத்துல கர்த்தரை ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். கர்த்தருடைய தூதன் அவர் சொல்லிட்டார், நீ அங்கே போய் இரு. ஆமென். பிரச்சனை மத்தியிலும் போராட்டம் மத்தியிலும் கர்த்தர் நம்மோடு பேசுவதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆகார் எப்படி கர்த்தருடைய தூதனானவர் அவளுக்கு அனுப்பி பேசினது போல இந்த ஆராதனை வேளை உங்களோடு அவர் பேசுவதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் அவளை சந்ததியை பெருக பண்ணிடான்னு பேசி அடுத்து ரூத்தை குறித்து வாசிக்கிறோம். மாமியார் என்ன சொல்கிறாரு? போ, நீ என்ன செய்ய, உங்கள் அம்மா வீட்டு போயிருங்க. ஆனால் அவளோ என்ன சொல்கிறாரு? நான் போவதை குறித்து மட்டும், திரும்பி போவதை குறித்தோ என்னிடம் பேசாதுங்க. உன்னுடைய ஜனம் என்னுடைய ஜனம், உன்னுடைய தேவன். ஆமென். என்னைக்கு வாழ்க்கையில் பின்மாற்றமான, ஐயோ நான் அங்கே இருந்தால் நல்லா இருந்தேனே, அங்கே போனால் நல்லாயிருவேன். ஆஹா, கர்த்தர் நீங்கள் இருக்கிற இடத்துல வச்சு தான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ரூத்து நினச்சிருப்பாளா? தன் மாமி கூட போனால் எனக்கு இன்னொரு கல்யாணம் முடிச்சு வைப்பா,
என் வாழ்க்கை கட்டப்பட்டு நினச்சிட்டா போனா? தெரியாமல் தான் போனான். ஆமே. உன்னுடைய ஜனம் என்னுடைய ஜனம், உன்னுடைய தேவன் என்னுடைய. அருமையாக அந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற நாம் ஆண்டவர் மேலே, ஆண்டவருக்கு உங்கள் வழியை ஒப்பு கொடுங்க. உங்களுக்கு கண்கள் எதுவுமே, உங்கள் கண்கள் ஆசீர்வாதம் தெரியாத மாதிரி காணப்படும். ஏதோ ஒரு கண் இருளான ஒரு சூழ்நிலை காணப்படலாம். என்னதான் நடக்க போகுது என் வாழ்க்கையிலன்ட்டு ஒரு கேள்விக்குரிய இந்த ஆராதனைக்கு வந்திருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய ஆவியன் உங்களுக்குள்ள இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ரூத்துடைய வாழ்க்கையில் மறுபடியும் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்த தெய்வன் எந்த இடத்துல அருகிலே பொறுக்க போனாலும் அதே இடத்துல கர்த்தர் அவளை எஜமானாய் மாற்றினார். எந்த இடத்துல நீங்கள் தோல்வியை சந்தித்து கொண்டிருக்கீங்களோ அந்த தோல்வி என்ற இடத்துல தான் கர்த்தர் உங்கள் காரியத்தை வாய்க்க பண்ண போகிறார். பல தொழிலை செய்து நீங்கள் தோல்வி அடைஞ்சிருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் ஏமாற்றம் அடைந்திருக்கலாம். ஏமாற்றத்தை அந்த எந்த இடத்துல ஏமாற்றம் அடைந்தீர்களோ, எந்த இடத்துல தோல்வியை சந்தித்தீர்களோ அதே இடத்துல நீங்க அந்த காரியத்தை ஏசப்பாட்ட ஒப்பு கொடுங்க. ஏசப்பா, இந்த காரியத்தை நீங்க எனக்கு உதவி செய்யுங்க, உம்முடைய கரத்துல என்னை தாழ்த்துக்கிறேன் என்று சொல்லுங்க. கர்த்தருக்கு வழியை ஒப்பு கொடுத்து பாருங்க. உண்மையாகவே கர்த்தர் இந்த மாதத்துல நீங்க செய்கிற எல்லா காரியத்தையும் வாய்க்க பண்ணுவதற்கு வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்ல உறுதியை வச்சுக்கோங்க. ஆண்டவர் நல்ல நம்பிக்கை வைங்க. அவரால் என்னால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் என் வாழ்க்கையை ஆசீர்வதிக்க முடியும், அவர் என் வாழ்க்கையை மேன்மைப்படுத்த முடியும். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று அவர் மேலே உங்கள் நம்பிக்கை இருக்கட்டும். உங்கள் வழியை கர்த்தருக்கு ஒப்புவீங்க. ஆமென். மனுஷனை பார்க்காதீங்க, உலகத்தை நம்பாதீங்க. இயேசு மேலே மட்டும் நம்பிக்கையை வச்சு அவர் மேலே விசுவாசம் வருங்க. உங்கள் வாழ்க்கை கர்த்தருக்கு ஒப்புவிக்கும் போது அவர் செய்கிற எல்லா காரியத்தையும், நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலும் கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த இடத்துல முடியாதுன்னு ஓடினாலும் அதே இடத்துல கர்த்தர் திரும்ப ஆகாரம் அனுப்பினா, அந்த இடத்துல கர்த்தர் அவளை ஆசீர்வதித்தார். அதே அவ யூத்தை குறித்து வாசிக்கிறோம். இந்த இடத்துல எனக்கு மேன்மை கிடையாதுன்ட்டு சொல்ற, இனி உனக்கு ஒரு மேன்மை என்னால் கொடுக்க முடியாதுன்ட்டு மாமி சொல்லும் போது எவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கா, எவ்வளோ ஒரு வைராக்கியமாக தன்னுடைய மாமியை பின்பற்றி போன ரூத்துடைய வாழ்க்கை மீண்டுமாய் கட்டப்பட்டது. இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற நீங்கள் தேவ சமூகத்துல உண்மையாக வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் போது மீண்டும் அங்க வாழ்க்கை கட்டப்படுவதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாயிருக்க. எல்லாரும் அப்படியே எழுப்பி நிற்போம். ஹல்லேலூயா, ஷபலபா. எல்லாரும் அப்படியே கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ரிதானா லரபலபா ரிபிகமா லபரபா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், காரியத்தை வாய்க்க பண்ணுங்கன்னு சொல்லுங்க. நீங்க வாயை திறந்து கேளுங்க. ஆன்மையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க வாயை திறந்து கேளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு பேசுவதற்கு, கர்த்தர் உங்களோடு இடைப்படுவதற்கு ஹல்லேலூயா. உங்கள் இருதயம் ஆயத்தமாகட்டும், உங்கள் இருதயம் ஆயத்தமாகட்டும். ரிதானா ஷபா லபா ரபோ ரிகரா பாபா ரிகானா ஷம்பரதனல்வான். நான் செய்கிற காரியத்தை வாய்க்க பண்ணுங்கன்னு கேளுங்க. நீங்க ஆண்டவர்ட்ட கேளுங்க. ஏசப்பா, நான் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் வாய்க்க பண்ணுங்கப்பா. நான் தோல்வியே சந்திச்சு கொண்டிருக்கேன்ப்பா. என் வாழ்க்கை ஜெயம் தர உம்மால முடியும், என் வாழ்க்கையில் வெற்றி தர உம்மால முடியும். உங்களுக்குள்ள இருக்கிற கல்லை நீங்க தள்ளுங்க. முடியாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களே, அந்த கல் புரட்டப்படட்டும். உங்க மனசுல இருந்து அதை எடுத்து போடுங்க. ஆண்டவரால முடியும். நான் ஆண்டுடைய பிள்ளை, அவர் என் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆமென். கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார். நீங்க கையிடிச்சிற எல்லா வேலைகளிலும் அவருடைய ஆசீர்வாதத்தை அவர் அனுபவிக்க முடியும். ஓ ரபரத நல ரபபா வஷிபலத நல ரபபபா ஏகரத நல ரபபா ஷரத நல ரபதின பலபபா. அப்படியே நீங்க பேசுங்க, ஆண்டவரோடு பேசுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரத நல பபா ஷபா. அவன் நீர்க்காலில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராத மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஏசப்பா, நான் செய்கிற காரியத்தை வாய்க்க பண்ணுங்க சொல்லுங்க. நீங்க கூப்பிடுங்க, ஆண்டவர் நான் செய்கிற காரியத்தை வாய்க்க பண்ணுங்கப்பா. உடைய வேதத்தை நான் உண்மையா தியானிப்பேன்ப்பா. உடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவேன்ப்பா. நீங்க என்ன சொல்றீங்களோ அந்த வார்த்தைக்கு அப்படியா கீழ்ப்படியப்பா. உம்மோட நேரத்தை செலவு பண்ணுவோம்ப்பா. என் வழியை கர்த்தருக்கு ஒப்புவீங்க.
என்னுடைய சமுத்திரம் ஒப்புவிக்கேன்னு சொல்லுங்க. ஆண்டவர் சமுத்திரம் ஒப்பு கொடுங்க. உங்கள் வழியை கர்த்தருக்கு ஒப்புவிக்கும் போது கர்த்தர் உங்கள் காரியத்தை வாய்க்க பண்ணுவதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பா, நீ கலங்காதே மகனே. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே. கையிடும் வேளையில் ஆசீர்வாதமும், காலங்களில் நிரம்பிடும் தானியமும். கைவிடும் வேளையில் ஆசீர்வாதமும், காலங்களில் நிரம்பிடும் தானியமும். நிறைவான நன்மை உண்டாக கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நிறைவான நன்மை உண்டாக கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனதே. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனதே. உன்னை தெரிந்து கொண்டார், தன் பெயரை உனக்காய் வழங்கினாரே. உன்னை அவர் தனக்காய் தெரிந்து கொண்டார், தன் பெயரை உனக்காய் வழங்கினாரே. சுற்றமும் நண்பரும் உன்னை மதிக்க கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். சுற்றமும் நண்பரும் உன்னை மதிக்க கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே. உன்னை முழுவதும் மழை பொழியும், உனக்காக பொக்கிஷத்தை திறந்திடுவார். உன்னை முழுவதும் மழை பொழியும், உனக்காக பொக்கிஷத்தை திறந்திடுவார். பிறருக்கு நீயும் கடன் கொடுக்க கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். பிறருக்கு நீயும் கடன் கொடுக்க கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனதே. ஆமென். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மகனே. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், ஆமென். நீ கலங்காதே மகனே. ஆமென். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மகனே. கர்த்தர் உன்னை மேன்மையாக ஆமென். ஆமென். நீ கலங்காதே மகனே. மலத நல ரப 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 நர கல ரக ரப ஷப ரப ரப. ஏ மலத நல ரப ரப ரிபி கம ரப ரப தீன பல ரப ரப. ஓ கை பரக்க ஆமென். நீ கல ரப ஷத ரபப. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், ஆமென். உங்களை ஆலையில உங்க ஆசீர்வாதத்துக்கு தடை இருக்க கல்லை இயேசுவின் நாமத்தை எடுத்து போடுங்க. சந்தேகம் என்ற கல்லை எடுத்து போடுங்க. உங்க வாழ்க்கையில கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவா. நீ கையிடிச்ச வேலையா கர்த்தர் வாய்க்க பண்ணுவா. காரியத்தை கர்த்தர் கைகுடி வர பண்ணுவதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். விசுவாசத்தோடு சொல்லுங்களேன், ஆண்டவரே நான் உம்மோடு நேரத்தை செலவழிப்போம்ப்பா. உங்களுடைய வேதத்தை நான் நேசிப்பேன்ப்பா. உங்களுடைய வேதத்தை நான் தியானிப்பேன்ப்பா. நீங்க என்ன சொல்றீங்களோ அந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியோம்ப்பா. என் வாழ்க்கையை உடைய சமத்துல அர்ப்பணிக்கிறேன். என் வழியை கர்த்தருக்கு ஒப்புவேன்னு சொல்லுவேன். என் காரியத்தை உம்முடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறேன்ப்பா. என் குடும்பத்தை உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். என் பிள்ளைகளை உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். என் தொழிலை உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. கையிட்டு செய்யும் வேலைகளை கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நம்ம அனுபவிக்க முடியும்.
ரீதனலரபா கமலபுரி விஷாந்தரதனபா. ஆண்டவரே, நீர் என்னோடு பேசினதற்கு நமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்ல முடியுமா? கர்த்தர் உங்களோடு என்ன பேசினாரு அதுக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. அவர் எதெல்லாம் விட சொன்னார் அதெல்லாம் விட்டுருங்க. அவர் என்ன காரியத்தை உங்களோட பேசினாரோ அந்த வார்த்தைக்கு உண்மையாக உங்க வாழ்க்கையை அர்ப்பணிங்க. நீங்க உண்மையாகவே வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் போது நீர்க்காலில் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல, இலையுறாத மரத்தை போல் இருப்போம். நாம் செய்வதெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். ஆமென், ஆமென், ஆமென். எங்கள் பரிசுத்தம் நல்ல பிதாவே, இந்த அருமை ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த ஆராதனை வேளைக்காய் நன்றியோ நாங்கள் துதிக்கிறோம். ஸ்தோத்திரப்பா. இந்த ஆராதனை உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த நீர் எங்களுக்கு பாராட்டி நம்முடைய கிருபைக்காக இரக்கத்துக்காய் ஸ்தோத்திரப்பா. இந்த வாரத்தில் நீர் எங்களோடு பேசின வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். உடைய வார்த்தை என்ற மன்னாவினால் எங்களை போஷித்தீங்கப்பா, எங்களோடு இங்கே இடைப்பட்டீங்க. அதற்காக நன்றியோ நாங்கள் துதிக்கிறோம். ஸ்தோத்திரம். அவங்க எங்கள் பிள்ளைகள் கைச்சது எல்லா காரியத்தையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுங்கப்பா, வாய்க்க பண்ணுங்கப்பா. எல்லா காரியத்தையும் மன நிறைவோடு அவங்க செய்வதற்கு கர்த்தர் கிருபை தாங்கப்பா. இந்த வேதத்தில் அவங்க தியானமாக இருக்கட்டும்ப்பா, உமோடு நேரத்தை செலவழிக்கட்டும்ப்பா. தங்கள் வாழ்க்கை உமக்காக அர்ப்பணித்து நீ தருகிற நன்மையும் நீ தருகிற ஆலோசனை எங்கள் வாழ்க்கையை நடத்துவதற்கு பரிசுத்த ஆவியின் உதவி செய்யுங்க. இந்த வாரம் முழுவதும் ஆண்டவரே தேவ பாதுகாப்பில் ஒப்புக் கொடுக்கிறேன். எல்லா வியாதிகளுக்கும் பலவீனங்களுக்கும் நீங்களாக்கி ரட்சிப்பீராக. போக்கில் வரத்தில் கர்த்தருடைய பாதுகாப்பு எங்கள் பிள்ளைகளோடு கூட இருக்கட்டப்பா. இந்த வார்த்தை செய்கிற எல்லா ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து தேவனுடைய ராஜ்யம் தேசத்தில் கட்டப்படுவதற்கு எங்களை சாட்சியாக நிலைநிறுத்துங்கப்பா. உங்களுடைய கர்த்தங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இந்த இடத்துல வந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆலயத்தின் நன்மை 4 பிள்ளைகள் திருப்தி அடைய கர்த்தர் உதவி செய்யுங்க. உங்களுடைய கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜெபத்தை கேள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் செய்கிற எல்லா காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவா.